ஆத்மநாயகனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக பண்ணுவித்த 2 தூண்கள் என்று வாசிக்கிறோம். அதோடு கூட அவன் கடல் தொட்டியையும் அதனுடைய ஆதாரங்களாகிய சகல பனிமுட்டைகளையும் வெண்கலத்தினால் செய்தான் என்று வாசித்தோம். இந்த 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்தினுடைய 16, 17 வசனங்களிலே சாலமன் செய்வித்ததான இந்த தூண்கள், வெண்கல தொட்டி, இதனுடைய ஆதாரங்கள், இவைகள் எல்லாம் வெண்கலத்தினால் செய்யப்பட்டதாம், பிரான்ஸ். இதனுடைய நிறையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், அதை நிறுக்க முடியாத அளவுக்கு, அதை நிறுத்தி இவ்வளவுதான் எடை என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு வெண்கல நிறையாக இருந்ததாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெருக்கல்ல சேற்றை போல வெள்ளியை குமித்து வைத்திருந்தார். வெள்ளியே சேற்று போல இருந்திருக்குன்னா வெண்கலத்தை சொல்ல வேணும். ஃபேன்களை கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா 2 ஃபேனையும் இருக்கு. வெள்ளியவே சேற்றை போல குவித்து வைத்திருந்தாராம். வெண்கலத்தை குறித்து நாம் சொல்லவா வேண்டும். இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்குரிய ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்ற இந்த சாலமோன் இந்த 2 வெண்கல தூண்களையும் அவருடைய ஞானத்தின்படியே அதை செய்வித்தான். இங்கே வாசித்தோம் பாருங்கள். அதனுடைய உயரத்தை குறித்து பேசும்போது ஒரு தூணின் உயரம் 18 முழமாய் இருந்ததாம். ஒரு தூணினுடைய உயரம் எவ்வளவா இருந்ததாங்க? 18 இன்ட்டு ஒரு அரை மடங்கு அப்படி சேர்த்துக்குங்க. 18 இன்ட்டு ஒரு அரை மடங்கு 9 அடிங்களா? 9 சேர்த்தோம்னா 27 அடி. ஒரு பில்லருடைய உயரம், அதாவது இந்த கிரவுண்ட்ல இருந்து இந்த ஷெட்டுடைய உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 அடியாம். 27 அடி உயரம்னா எவ்வளோ பெரிய பில்லராக இருந்திருக்கும். தேவனுடைய ஆலயத்தை இப்படிதான் செய்ய வேண்டும் என்கிறதை தன்னுடைய யோசனையினால் யூகித்து செய்தான் என்று நாம் சொல்லக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தை எவ்விதமாக அவன் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தின் மூலமாக வெளிப்பட்டு, அவனுக்கு கொடுத்த ஞானத்தின் மூலமாக வெளிப்பட்டு அதை செய்ய வைத்தார். ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே அவன் செய்தான். தன் சொந்த புத்தியினாலேயோ யுக்தியினாலேயோ யோசனையினாலேயோ அவன் செய்தான் என்று சொல்லக்கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து அவன் பெற்ற ஞானத்தை பயன்படுத்தி தான் அந்த 2 தூண்களை சார்ந்திருக்கிற மற்ற காரியங்களை, ஆலயத்தினுடைய பிரகாரங்கள் எல்லாவற்றையும் செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கர்த்தர் இதை செய் என்று சொல்லாவிட்டாலும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், அதை நமக்கு கொடுத்திருக்கிறதான ஞானத்தை பயன்படுத்தி அவருடைய வேலைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். சில நேரங்களில் ஆண்டவர் வெளிப்பட்டு இதை நீ செய்ய வேண்டும், இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை இப்படி நீ செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லாவிட்டாலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஞானத்தை பயன்படுத்தி அந்த ஞானத்தின் ஆவியானவருடைய ஏவுதலினாலே நாம் அவருடைய வேலைகளை செய்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி கொடுத்திருக்கிற வேலைகளில், ஊழியத்திலே நாம் வெற்றியுள்ளவர்களாக மாற முடியும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? இந்த 2 தூண்களை குறித்து நாம் வாசிக்கும் போது இதற்கு அவன் பெயரை வைத்திருந்தாரா, அதான் இருக்கிறதிலே சிறப்பு. உதாரணத்துக்கு பாருங்க, நம்முடைய சர்ச்சை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த சபையில 2 தூண்களை காரணம் இல்லாம நிறுத்தல, மேல இருக்கிற அந்த லாப்டுக்காக, அதை சஸ்டைன் பண்றதுக்காக, அதை தாங்கி நிற்பதற்காக 2 தூண்களை உண்டாக்கி இருக்கிறான். அந்த 2 தூண்களுக்கு பெயர் வைத்திருக்கிறோம்னா இல்ல, இது நம்முடைய ஆலயத்தினுடைய உட்பக்கத்துல இருக்குது பாருங்க, நம்முடைய ஆலயத்தினுடைய உட்பக்கத்துல. ஆனா சாலமன் செய்வித்த அந்த 2 தூண்களும் ஆலயத்தினுடைய வெளிப்பிரகாரத்துல இருந்தது. அதாவது போர்ச், ஆலயத்துடைய அந்த முகப்புல, அந்த மண்டபத்தை, அந்த ஆலயத்துடைய மண்டபத்துக்கு சமமாக இருக்கிறதான அந்த போர்ச் முகப்புல இருந்தது பாருங்க 2 தூண்கள். இப்போ தூரத்துல இருந்து பார்க்கும்போது பாருங்க, இந்த ஏற்கனவே மேட்டுல கட்டப்பட்ட ஆலயம், அதுல அந்த 2 தூண்கள் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. அந்த 2 தூண்கள் எப்படி பார்வைக்கு கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. அந்த தூணை ஒரு மரத்தை அலங்கரிக்கிறது போல இந்த வசனத்துல வாசித்தோம் இல்லையா, அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்ததா. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதுளம்பழங்களும் இருந்ததா. எல்லாமே எப்படிதான் இருந்துச்சாங்க? மற்ற தூணும் அதன் பின்னலும் அப்படியே இருந்துச்சா, 2மே சேமா இருந்துச்சா. எதற்காக பழைய ஏற்பாட்டிலே தேவன் இதையெல்லாம் காண்பித்து கொடுத்தார், அல்லது இது இப்படி செய்வதற்கு அவனுடைய இருதயத்தை நிரப்பி இருந்தார்.
இது புதிய ஏற்பாட்டினுடைய தூண்களுக்கு ஒரு முன்னோட்டமாக நீ வரப்போகிற இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திற்கு பின்பாக ஒரு சபை உண்டாகும் அல்லவா, அந்த சபைக்கு முன்னோட்டமாக இந்த தூண்கள் என்றால் எது என்பதை பரிசுத்த ஆவியானவர் அங்கே நிழலாட்டமாக காண்பித்ததை தான் நாம் வாசித்திருக்கிறோம். இந்த 2 தூண்களுக்கும் பெயர் நம்ம அனைவருக்கு தெரியுமே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிற ஒன்றுக்கு பெயர் அவன் போவாஸ் என்று பெயர் வைத்தானாம். மற்றொரு தூணுக்கு பெயர் அவன் யாகின் என்று பெயர் வைத்தான். ஆங்கிலத்தில் சொல்ல வேணும் என்றால் போவாஸ் அண்ட் ஜாகின். இந்த 2 தூண்களுக்கு என்ன பெயர்களை அவன் தரித்தானாங்க? எடுத்து வாசித்துலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது ராஜாக்கள் 7:21. தேவ ஆலயத்துடைய வாசல் மண்டபத்தின் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும், இடதுபுறத்துல நின்ற தூணுக்கும் அல்லது நிறுத்தின தூணுக்கு என்ன பேர் வைத்தானாங்க? போவாஸ் பெயர் வைத்தானா. 2மே பாருங்க நல்ல அர்த்தத்தை கொடுக்கிற பெயர்கள். 2மே என்ன பெயர்கள்? நல்ல அர்த்தத்தை கொடுக்கிற பெயர்கள். ஜீவனற்ற அந்த தூண்களுக்கு அவன் பெயர்களை வைக்கிறான். எப்படிப்பட்ட பெயர்களை வைக்கிறான் என்றால், போவாஸ் என்பதனுடைய அர்த்தம் பலன் என்பது அர்த்தம். போவாஸ் என்ன அர்த்தங்க? ஸ்ட்ரென்த், பலன் அர்த்தம். யாகின் அல்லது ஜாகின் அப்படின்னா he that strength, அவர் பலப்படுத்துகிறார்னு அர்த்தம். 2 தூண்களுக்கு பெயர் உண்டு. அந்த 2 பெயர்களின் அர்த்தத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் இங்க கவனிங்க. இனி பைபிளை நீங்க வாசிக்க வேண்டாம். ஒரு தூணினுடைய பெயர் வலதுபுறத்தில் நிறுத்தி இருக்கிறானே, இடதுபுறத்தில் நிறுத்தி இருக்கிற இந்த 2 தூணுக்கும் தனித்தனியா பெயர் வைக்கிறார் பாருங்க. ஒரு தூணுக்கு பெயர் போவாஸ். அந்த போவாஸ் என்பதனுடைய அர்த்தம் என்னங்க? பலன் அர்த்தமா. இன்னொரு தூணுக்கு பெயர் யாகின்னு பெயர் வைக்கிறார். இந்த யாகின்கிற தூணுக்கு பெயர் என்னதுங்க? அவர் பலப்படுத்துகிறார். he that strengthens. 2 தூணையும் நிறுத்தி 2 பெயரையும் வச்சுட்டாரு பாருங்க. அந்த 2க்கு எப்படி பெயர் வைக்கிறார்னா, பலன் என்றும் பலப்படுத்துகிறவர் என்றும் பெயர் வைக்கிறார். அந்த ஆலயத்திற்கு பலன் ஒரு பெயர் இருக்கு. அந்த ஆலயத்தினுடைய தூணுக்கு பலன் ஒரு பெயர் இருக்கு. பலப்படுத்துகிறார் என்று ஒரு பெயர் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படவில்லை என்றாலும் இயல்பாகவே கர்த்தர் எல்லா மனிதனுக்கும் பலத்தை கொடுத்திருக்கிறார். நம்மில் அநேகருக்கு இல்லாத பலன் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உண்டு. நம்மில் அநேகருக்கு குறைவாய் இருக்கிற பலன் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நிறைவாய் இருக்கிறது. இது பொதுவான ஒரு பலன். இன்றைக்கு நாம் என்னதான் ஜெபித்தாலும், நம்ம என்னதான் உபவாசங்களை இருந்தாலும், ரட்சிக்கப்படாத சிலர் இடத்துல இருக்கிற அந்த சரீர பலன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக இருப்பதில்லை. நான் சொல்ல வருகிற காரியத்தை கொஞ்சம் வழங்கிக் கொள்ளுங்கள். சபை தேவ ஆலயத்துக்கு 2 தூண்களை நிறுத்தி பெயர் என்ன வைக்கிறான் என்றால், ஒன்றை இயல்பாக பலன் என்று பெயர் வைக்கிறார், ஸ்ட்ரென்த். மற்றொரு தூணுக்கு அவன் எப்படி பெயர் வைக்கிறான் என்றால், அவர் பலப்படுத்துகிறவர் என்று பெயர் வைக்கிறான். இங்கே இருக்கிற நம்மில் எத்தனை பேர் பலவீனர்களாக இருக்கிறோம்? அல்லது உங்களில் யாரெல்லாம் பலவீனர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் எவ்வளவு பலவீனர்களாக இருந்தாலும் இயல்பாகவே கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பலனை கொடுத்துள்ளார். பாடலுடைய துவக்கத்தில் அருமை சகோதரி சொன்னது போல, அவரால் நடக்க கூட இயலாது, எழுந்து நிற்க கூட இயலவில்லை, ஆனால் வீல் சேர்ல அமர்ந்திருக்கிறார். அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த பலத்தின்படி தேவன் அவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச பலத்தை வைத்து ராகங்களை அமைத்து தன்னுடைய நாவை, தன்னுடைய தொண்டையை தேவனுக்காக பயன்படுத்துகிறார். இன்னும் அநேகரை இப்படி பாருங்கள். கண் தெரியாதவர்களா இருக்கட்டும், செவிகள் கேட்காதவர்களா இருக்கட்டும், அவர்களுக்கே உரித்தான இயல்பாக அவர்களிடத்தில் இருக்கிறான பலத்தை பயன்படுத்தி ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் போது. அது பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில பலன் இருந்தால், இயல்பாக நமக்கு இருக்கிற பலன் இருந்தால் மாத்திரம் பத்தாது, அவர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்துகிறவராகவும் இருக்க வேண்டும். நாம் எப்படி கிறிஸ்துவினுடைய சபை என்று சொல்லுகிறோமோ, நம்முடைய 2 கால்களும் இந்த சபையை தாங்கி நிற்கிற இந்த 2 தூண்களை போல இருக்கிறது. இதுல பாருங்க, ஒரு கால் பலவீனமா இருந்தா நின்றுகிட்டே இருக்கும்போது ஒரு காலை நம்ம தளர்த்தி ஒரு காலில் ரொம்ப பலனை கொடுப்போம், கவனிச்சிருப்பீங்க. இன்னொரு காலில் பலவீனமா இருந்தா அந்த காலை கொஞ்சம் தளர்த்தி இன்னொரு காலை
கொஞ்சம் பலனை கொடுத்து அந்த காலில் நம்ம நிற்போம். தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரம் என்றால் தூண்கள் எது? நம்முடைய 2 கால்களா? இல்லை. அதை குறித்து நாம் பின்பாக நாம் பேசலாம். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இருதயம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாக அல்லது மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது என்றால் இதற்கு அழகாகவும் இதை தாங்கி நிற்கிற தூண்களும் எவை? மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய ஆத்மாவையோ இருதயத்தையோ சரீரத்தையோ தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தையோ தேவன் வாசம் பண்ணுகிற த மோஸ்ட் இருக்கிறதிலே உயர்ந்த அல்லது உன்னதமான ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நம்முடைய சரீரத்தில் கருதப்படுகிற இருதயத்தையோ தாங்கி நிற்கிற தூண்கள் எவை? அவைகள் நம்முடைய கால்கள் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு பலனை இயல்பாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பலன் என்ன செய்கிறது என்றால் தேவனுடைய சபையாகிய நம்முடைய சரீரத்தை மகா பரிசுத்த ஸ்தலமாகிய இந்த இருதயத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பலன் நமக்கு போதாது. அவர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். நம்முடைய கால்கள் பலன் அல்ல, நம்முடைய அறிவு பலன் அல்ல, நம்முடைய அனுபவம் பலன் அல்ல. அவர் பலன் என்று எதை குறித்து பேசுகிறார்? நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை, சரீரம் என்கிற இந்த தேவ ஆலயத்தை தாங்கி நிற்கிற இந்த தூண்கள் எவை? பலன் எவை? வேதாமத்திலே முதலாவது நாம் கொஞ்சம் கவனிக்கலாம். அநேக தூண்களை குறித்து கர்த்தருடைய வேதாமத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதாமத்திலே அநேக தூண்களை குறித்து வசனிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய வசனங்கள் பாருங்க. யோபு 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா பூமிக்கு தூண்கள் உண்டாம். இந்த பூமி என்ன செய்கிறது என்றால் சில தூண்கள் மேல் நிற்கிறதா. இன்றைக்கும் பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பூமி அந்தரத்துல தொங்குதுன்னு, அது 23.5 டிகிரி சாய்ந்து சுத்திக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை எந்த ஒரு மனிதனும் தாங்கி பிடிக்கவில்லை. சில கிரேக்க புராணங்கள்ல, இந்து புராணங்கள்ல சில தெய்வங்கள் அதை போய் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சிலைகளை வடிச்சிருப்பாங்க. ஆனா உண்மை தெய்வங்கள் தாங்கி பிடிக்கவில்லை. அதை படைத்த அதை சிருஷ்டித்த, இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன் அதற்கென்று சில தூண்களை வைத்திருக்கிறார். யோபு 9:6 வாசிக்கும் போது பூமியின் தூண்களை அங்கே கவனிக்கிறோம். எந்த ஒரு தெய்வமும் அல்லது விக்கிரகங்களும் கெர்குலிஸ் என்று சொல்லுகிறார்களே கிரேக்க புராணங்கள்ல, இந்த கெர்குலிஸ் போன்றதான அந்த நிர்வாண சிலைகளும் அந்த பூமியை தாங்கி பிடித்துக் கொண்டு இல்லை. இது மனிதனுடைய கற்பனையாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பூமியை சில தூண்கள் தாங்கி பிடிக்கிறது என்றால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த பூமி எப்படி இவ்வளவு ஸ்திரமாக பலமாக நிற்கிறது என்றால் இந்த பூமியில இருக்கிற இந்த கிராவிட்டி இருக்கு இல்லையா, இந்த கிராவிட்டி அதற்கு தூண்களை போல அதை தாங்கி பிடிக்கிறதா. அல்லேலூயா. இந்த பூமியை பரிசுத்த ஆவியானவர் அந்தரத்துக்கு, தேவனானவர் அந்தரத்தில் தொங்க விட்டிருந்த போதிலும் அது வீழ்ந்து விடாதபடி, நொறுங்கி போகாதபடி, வெடித்து சிதறி விடாதபடி அதற்கு சில தூண்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். யோபு 26:11 வாசிக்கிற வானத்திற்கு தேவன் தூண்களை வைத்திருக்கிறார். யோபு 26வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் கவனித்தால் இந்த வானமும் வீழ்ந்து விடாதபடி, இந்த வானமும் அழிந்து விடாதபடி இந்த வானத்திற்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தூண்களை உண்டாக்கி வைத்திருக்கிறாராம். யோபு 26:11 தெளிவாக யோபின் புஸ்தகத்தை எழுதின பரிசுத்தவான் சொல்லுகிறான். பாருங்கள், அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்குமா. வானத்துக்கும் தூண்கள் இருக்கிறதா? வானத்தின் தூண்கள் எதுவாக இருக்கும்? இன்னைக்கு விஞ்ஞானிகள் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இந்த வானம் என்பதே இது ஒரு கேலக்சி தாங்க அப்படின்றாங்க. ஒரு வானத்தை குறித்து சரியாக யாராலும் என்ன செய்ய முடியல, ஒரு விவரத்தை பதிவு செய்ய இயலவில்லை. ஏன் தெரியுங்களா? அவங்களுடைய குறைந்த அறிவை பயன்படுத்தி இந்த வானத்தையும் அல்லது இந்த கேலக்சி, இந்த மில்கிவே, பால்வெளி, இதையெல்லாம் கொஞ்சம் அவனால் முடிந்த அளவுக்கு கேமரா, இங்கிருந்து ஒரு கேமராக்களை, தொலைநோக்கிகளை மூலமாகவும் சில கேமராக்களை பயன்படுத்தியும் செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி இப்படித்தான் இதெல்லாம் இருக்கிறது, இதுக்கு பின்பாக இப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் அவன் கற்பனையாக விஞ்ஞானத்தினுடைய சில மூலக்கூறுகளை பயன்படுத்தி இப்படியாக கூட இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்றால் வானத்திற்கும் தூண்கள் உண்டாம். அவர் கண்டித்தால், அவர் கண்டிக்கும் போது வானத்தின் தூண்களும் என்ன செய்கிறதா? அதிர்ந்து தத்தளிக்கிறான். The pillars of heaven tremble, நடுங்குகிறதா. இதை போல வேத புஸ்தகத்துல அநேக தூண்களை குறித்து வாசிக்கிறோம். வீட்டுக்கு தூண்கள் இருக்கும், சபைக்கு தூண்கள் இருக்கும், பெரிய பெரிய போர்ட்ஸ்,
முகப்புகளுக்கு, பெரிய பெரிய மண்டபங்களுக்கு தூண்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தது. இப்ப நான் சொன்ன இந்த 2 வசனங்களை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்களா? பூமிக்கும் வானத்திற்கும் கர்த்தர் சில தூண்களை வைத்திருக்கிறார். அது அசையாதபடி, அது தத்தளிக்காதபடி, அது நடுங்காதபடி, அது அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் அதற்கும் தூண்களை வைத்திருக்கிறார். இதிலிருந்து நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தூண்கள் என்பது எவ்வளவு அவசியமான ஒன்று. அது பார்வைக்கு அழகாக இருப்பதற்காக மாத்திரமல்ல. அந்த தூண்களை சாலமன் அலங்கரித்திருந்தானே, மாதுளம் பழங்கள் பின்னலின் வேலையினால் செய்யப்பட்ட அந்த செயின்ஸ், சங்கிலிகளினால் அலங்கரித்திருந்தானே, அது வெறும் பார்வைக்கு அழகுபடுத்தப்படுகிறதான ஒரு பொருள் மாத்திரம் அல்ல, அழகான காட்சியை கொடுக்கிற ஒரு பொருள் மாத்திரம் அல்ல. தூண்கள் என்பது பொதுவாக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாம் பார்க்கிற தூண்களை காட்டிலும் பார்க்க இயலாத, அதாவது நம்முடைய மாம்ச கண்கள் கொண்டு பார்க்க இயலாத தூண்கள் 2 தூண்களை குறித்து வேதத்தில் வாசித்த. ஒன்று பூமியை தாங்கி நிற்கிற தூண்கள், மற்றொன்று வானத்தை தாங்கி நிற்கிற தூண்கள். இந்த தூண்கள் மாத்திரம் இல்லை என்றால், விஞ்ஞானத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த பூமி இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறா, உலகத்துல சொல்லுவதை விட இந்த அண்ட சராசரங்கள்லயே ரொம்ப சாதாரண ஒரு பிளானட் பூமி. நெப்டியூன் மாதிரி கிடையாது, சோலார் மாதிரி, அதாவது சூரியன் மாதிரி கிடையாது, மூன் சந்திரன் மாதிரி கிடையாது, புளூட்டோ மாதிரி கிடையாது. இந்த பூமியை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற நம்மால் பார்க்க முடிந்த இந்த நட்சத்திரங்களாக இருக்கட்டும், கோள்களாக இருக்கட்டும், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமி ரொம்ப ரொம்ப மிகவும் சாதாரணமான ஒரு பிளானட், ஒரு சாதாரணமான பிளானட். ஆனா இந்த பிளானட் பாருங்க, இந்த சாதாரணமான இந்த பூமி என்கிற இந்த கோளை தாங்கி பிடித்து கொண்டிருப்பதற்கும் தூண்கள் அவசியமா இருக்கு. நீங்க மற்ற கோள்களோடு பூமியை ஒப்பிட்டு பார்த்தால் ரொம்ப சாதாரணமான ஒரு பிளானட், சாதாரணமான ஒரு கோள் தான் இந்த பூமி. புளூட்டோ மாதிரியே நெப்டியூன் மாதிரியே கிடையாது. அதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க. அங்க எரிமலை வெடிச்சா பனியா வருதுன்றாங்க, கேட்டீங்களா? வெறும் பனிக்கட்டிகளா உள்ள இருந்து வெளியே வருதுன்றாங்க. மேற்பரப்பு அந்த சர்ஃபேஸ் அந்த பிளானட், அந்த கோளினுடைய அந்த மேற்பரப்புல எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. சொல்ல போனா சில மணி நேரங்கள் கூட தாக்கு வைக்க முடியாது, சில உதவி இல்லாம. உதாரணத்துக்கு ஆக்சிஜன், அங்கே ஏற்படுகிற அந்த சூடை தாங்கிக் கொள்வதற்கு ஏதுவான சில உடைகள், இது இல்லாம சில மணி நேரங்கள் கூட அங்க இருக்க முடியாது. சொல்ல போனால் சில மணி துளி நேரங்கள் கூட அங்க இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா பூமி அப்படி கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு பிளானட். அது இயல்பா தன்னுடைய நிலையில சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா எந்த ஒரு விலங்குக்கோ எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் உண்டாகிறது இல்லை, எந்த ஒரு சேதங்களும் உண்டாகிறது இல்லை. ஆனா இந்த சாதாரணமான இந்த பூமியையும் தாங்கி நிற்பதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்களேன். தூண்களை உண்டாக்கி வைத்திருக்கிறாராம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சபையாரா இருக்கிறோம். நமக்கு எது தூணாக இருக்கிறது? கர்த்தருடைய காங்கிரிகேஷன், அதாவது எக்லீசியான் காங்கிரிகேஷன், சபையா கூடி வருகிறோம். நான் கொஞ்சம் இப்படி சொல்றேனே, நாம் கர்த்தருடைய தேவ ஆலயமா இருக்கிறோம், தேவனுடைய சபையா இருக்கிறோம். இந்த எனக்கு எது தூண்களாக இருக்கிறது? சரி, நாம் எல்லாம் கூடி வருகிறோம். நாம் இன்றைக்கு தேவனுடைய சபையாரா இருக்கிறோம். நான் சபை, கூடி வருவது நாம் சபையார். சபைக்கு, கூடி வருகிற சபைக்கு எது தூண்களாக இருக்கிறது? தூண்கள் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. வானத்திற்கும் பூமிக்கே தூண்கள் அவசியம் என்றால், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், எனக்கு அது எவ்வளவு அவசியம். நாம் தேவனுடைய சபையாராக இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு அவசியம். வெளிப்படுத்தின விசேஷத்தை இல்ல நீங்க கொஞ்சம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், சாமுவேலின் புஸ்தகத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இன்னும் ஒரு சில புஸ்தகத்தெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய தூண்களை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் கருப்பொருளுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக புதிதாய் யாராவது இந்த வசனங்களை கேட்டால் அல்லது புதிதாக யாராவது வந்திருந்தா அவங்களுக்காக நான் சொல்றேன் பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்துல அப்சலோம் என்கிற ஒரு அழகான ஒரு மனிதன் இருந்தான். அப்சலோம் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தலை முதல் பாதம் வரைக்கும் எந்த குறையும் இல்லாதவன், அவ்வளவு சௌந்தரியமான ஒரு வாலிபன். ஆனால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அப்சலோம் என்ன செய்தான்? 18 2 சாமுவேல். அப்சலோம் உயிரோடு இருக்கும் போதே என் பேரை நினைத்து கொள்ளும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கில் தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி
அந்த தூணுக்கு அப்சலம் என்கிற தன்னுடைய பெயரை தரித்தானா. அப்சலம் என்ன சொல்லிட்டு இந்த தூணை வச்சான்னு பாத்தீங்களா? இங்க பாருங்க எல்லாரும் இங்க கவனிங்க, பைபிளை பார்க்காதீங்க, கவனிங்க. அப்சலம் என்ன செய்தார்னு பாருங்க. அப்சலம் உயிரோடு இருக்கும் போதே என் பெயரை அவனுடைய பெயரை நினைக்க பண்ணும்படி அவனுக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவினுடைய பள்ளத்தாக்கில் தனக்குன்னு ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரையே தரித்தான். அப்சலமும் இந்த தூணுக்கு பெயர் இருக்கட்டும். உங்களை அநேகருக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஒரு சில வயது முதிர்ந்தவங்களுக்கு தெரியும். கிராமப்புறங்களில் போனீங்கன்னா சில தூண்கள் இருக்கும். கிராமப்புறங்கள்ல என்ன இருக்குங்க, அது குறிப்பா பாத்தீங்கன்னா விக்கிரக கோயில்கள்ல தூண்கள் இருக்கும். சில கிராமங்களுக்கு போயிட்டீங்கன்னா அந்த கிராமத்தினுடைய வெளியில, அந்த கிராமத்துக்கு அவுட்டர்ல அதனுடைய அது என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா சில தூண்களை வச்சிருப்பாங்க. சில கிராமங்களுக்கு போயிட்டீங்கன்னா சம்பந்தமே இல்லாம 2 கல்லை நிப்பாட்டி அது மேல ஒரு கல்லை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. 2 கல் இப்படி இருக்கும். இந்த 2 கல்லு மேல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கல் இருக்கும். நீங்க அந்த பண்ணக்காடு ஏரியாவுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்க அங்க பார்க்க முடியும். நல்ல டேப்லெட் ஸ்டோன் சொல்லுவாங்களே, பலகை கற்கள். இந்த பலகை கற்களை வச்சுட்டு இது மேல இப்படி வச்சிருப்பாங்க. இயல்பா சராசரியா ஒரு மனிதன் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். சில இடங்களை பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் நிற்கும் போது அவன் தலைக்கு மேல இருக்கும். அதாவது அந்த டேப்லெட் ஸ்டோன் மேல யார் தவி உட்காரக்கூடாதுன்னு இப்படி நிறைய மானுமெண்ட்ஸ், நிறைய நினைவிடங்களை இப்படி அமைச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். தமிழ்நாட்டில் குறிப்பா மதுரையில போன மாசம் ஏற்பட்ட கலவரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருப்பரங்குன்றன்ற ஒரு இடத்துல ஒரு சர்வே கல்ல இது வழிபாட்டுக்கல்னு சொல்லி ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, நாங்க வழிபடணுன்றான். ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, இல்ல இது ஒரு சர்வே கல் தான், இதுக்காக நீங்க எதுக்கு இவ்வளவு சிரத்தை எடுத்து இதை ஒரு மத பிரச்சனையா மாத்துறீங்க அப்படின்றாங்க. நிறைய காரணங்கள் உண்டுங்க. ஒரு சாதாரண கல்லை நிறுத்தியிருக்கானா அதுக்கு ஒரு காரணம், ஒரு பில்லரை நடத்தி இருக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம், கல்ல டேப்லெட் ஸ்டோனை வச்சு அது மேல ஒரு டேப்லெட் ஸ்டோனை வச்சிருக்கா அதுக்கு ஒரு காரணம். சில காரணங்களை மாத்திரம் சொல்லிடுறேன். சில காரணங்கள் எதற்காக என்றால் நிலத்தை ஆக்கிரமிப்பதற்காக சிலர் செய்த தந்திரங்கள். சில தூண்கள் எதற்காக நிறுத்தப்பட்டது என்றால் அடையாளங்களுக்காக நிறுத்தப்பட்டது. சில தூண்கள் அவர்கள் அதை விக்கிரகங்களாக வழிபடுவதற்கு, தெய்வங்களாக வழிபடுவதற்கு நிறுத்தப்பட்டது. சில தூண்கள் எதற்காக வைக்கப்பட்டது தெரியுங்களா? குறிப்பா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம், ஒரு பழக்கமா நிறைய பழக்கம். அதாவது ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவளுடைய வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அந்த பெண் மரித்து போகிறாள் என்றால் அங்க அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. என்ன பேர் தெரியுமா? தெரிஞ்சவங்க கொஞ்சம் வயசானவங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொல்றாங்க பாருங்க, என்ன கல்லு? சுமை தாங்கி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள்ல ஜனங்களை என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஞாபகத்திற்காக, தங்களுடைய நம்பிக்கைகளுக்காக இப்படி எல்லாம் செய்வாங்க. அப்சலம் செய்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? அவனுக்கு பிள்ளைன்றதுக்காக என்ன பண்ணிட்டான்னா ஒரு தூணை நிறுத்தி அதுக்கு அவன் பேரை வச்சுட்டான். என் பிள்ளை யாரு, எனக்கு பிள்ளை இருக்கா, என்ன இருக்கு, அதனால இந்த தூண் என்னுடைய பேரை சொல்லட்டும். பிள்ளை இருந்தா என் பேரை சொல்லுவான். இன்னைக்கு மூட நம்பிக்கை நிறைய இருக்குல்ல, பிள்ளை இருந்தா என் பேரை சொல்லுவாங்க. பிள்ளைய சொல்லுவாங்க, பேர பிள்ளை, பேரனுடைய பேரை அப்படியே உங்க தாத்தா பேர் சொல்லுங்க, தாத்தா பேர் சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்து பாட்டையும் பேர் சொல்லுவீங்க, அடுத்து பூட்டையும் பேர் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் வாய் பூட்டிக்கிறோம். தெரிஞ்சாத்தானே தாத்தா போய் பாட்டையும் போய் பூட்டையும் போய் பூட்டனுடைய பூட்டையும் வரைக்கும் வேணா சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் யாருக்கு யாவுக இருக்காது பாருங்க, உண்மையா இல்லைங்களா? ஆனா அப்சலமுக்கு இருந்ததான ஒரு நம்பிக்கை என்னன்னா, எனக்கு பிள்ளை இல்லை, அதனால ஒரு தூளை நிப்பாட்டுற, இது என் பேரை சொல்லும். நான் எவ்வளவு அழகாக இருந்தேன் என்பதை இதுல நான் வடிச்சு வைப்பேன், எழுதி வைப்பேன். நான் எவ்வளவு சௌந்தரியமா இருந்தேன், நான் யாருடைய பிள்ளை, நான் என்னெல்லாம் செய்தேன். ஒரு தூணை நிறுத்தும் போது பாத்துங்க, அதுல எழுதி வச்சிருவாங்க இன்னென்ன காரியங்கள். இந்த தூண் இந்த ஞாபகார்த்தமாக, இந்த தூண் இன்னாருடைய நினைவிடமாக, இந்த தூண் இதனுடைய சர்வே, அதாவது அதனுடைய எல்லை கல்லாக, இந்த தூண் இந்த காரணத்திற்காக, இந்த தூண் இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக, இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் இருக்கிறதான ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக சொல்லி அதுல எல்லாம் எழுதி வச்சிருவாங்க. அப்சலம் நிறுத்தின கல்லை பார்த்தீங்களா? தனக்கு பிள்ளை இல்லாதனால ஒரு கல் மாதிரியே அல்லது ஏதோ ஒரு காங்கிரீட் சிமெண்ட் என்னிட்ட ஒன்று நிறுத்தி அதுக்கு பேரை வச்சுட்டு போயிட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை நம்முடைய வயிற்றிலிருந்து வருகிற பிள்ளை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இயேசுவினுடைய ரட்சிப்பை நாம் பிரகடனப்படுத்தினால் நம்முடைய பெயரை தலைமுறையாக சொல்வதற்கு அநேக பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். ஒருவேளை என் பெயர் சொல்வதற்கு, என்னுடைய நாமத்தை சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாமல் நான் மரித்து போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த சபை மூலமாக, இந்த ஊழியங்கள் மூலமாக பிற்காலங்களில் காலம் தாமதிக்கும் என்றால் என் நாமத்தை சொல்வதற்கு அநேக பிள்ளைகள் இங்கே எழும்புவார்கள், எழுப்பி கொண்டிருக்கிறார்கள்.
என் ஆவிக்குரிய தகப்பன் இன்னார் இந்த சபையை ஸ்தாபித்தார், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் இன்னார் மூலமாக நான் ஞானஸ்நானம் பெற்றேன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் இன்னார் மூலமாக நான் இந்த விடுதலையை பெற்றேன், கர்த்தருடைய நித்திய ஜீவனை இன்னார் மூலமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இனி வருகிற சந்ததிகள் தலைமுறைகள் என்னுடைய பெயரை சொல்லும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? பிள்ளை இராமல் போனாலும் இது நடக்கும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். அப்சலம் மாதிரி நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்சலம் மாதிரி ஒரு சபையை கட்டி இந்த சபை நான் கட்டினதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்சலம் மாதிரி இந்த சபைக்கு இந்த காரியத்தை நான் தான் செய்தேன். சில பாரம்பரிய சபைகள்ல உபாயம் போட்டு இது இவங்க கொடுத்தது, இது இவங்க கொடுத்தது, கல்வெட்டுகளை வச்சு சில டேப்லெட்டுகளை வச்சு, ஸ்டோன் டேப்லெட்டுகளை வச்சு அதுல இன்னார் இவ்வளவு நன்கொடை கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்காக நாம் எழும்பும் போது, கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை நாம் கட்டும்போது, நமக்கென்று தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் எழும்பி நம்முடைய நாமங்களை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது வீண் பெருமைக்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்துக்காக நாம் காண்பிக்கிறதான வைராக்கியத்திற்காக கர்த்தர் அப்படி கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கான நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாம்சீகமா தான் இது நாம் பண்ணது, இது நாம் பண்ணது. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்துலயாவது தன்னுடைய கர்த்தரை நிறுத்தினாரா? இல்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு எந்த இடத்துலயாவது ஒரு சபை எரெக்ட் பண்ணும்போது அந்த சபைக்கு தன் நாமத்தை தரித்தாரா? இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இன்றைக்கு அவருடைய பெயர்களால் எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு அவருடைய பெயர்களை நாம் உலகம் முழுவதும் பார்த்தால் எத்தனை பிள்ளைகளுக்கு தரித்திருக்கிறார்கள். அவருடைய நாமங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைப்பதற்கு எத்தனை பேர் ஆசையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை மாம்சத்தின்படி நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைங்க கூட நம்முடைய நாமங்களை சொல்வதற்கு வெக்கப்பட்டுலாம் அல்ல தூக்கி போட்டுடலாம். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், நானும் என் பிள்ளைகளும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். சியோனிலே நாங்கள் எப்படி இருப்போம் சொல்லுங்களேன்? மானுமெண்ட்ஸ், அடையாளங்களாக இருப்போம். எப்படிப்பட்ட மானுமெண்ட்ஸ்? அழிந்து போகிறதில்ல. சாலமோன் நிறுத்தியிருந்தாலும் சரி, அப்சலம் சாலமோனுடைய குமாரனான அப்சலம் நிறுத்தியிருந்தாலும் இல்லை, சாலமோனுடைய சித்தப்பாக இருந்த அப்சலம் நிறுத்தியிருந்தாலும் சரி, யார் நிறுத்தின தூண்களும் கற்தூண்களும் செங்கற்தூண்களும் காங்கிரீட் தூண்களும் நிச்சயமாய் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நம்முடைய நாமங்களை தூக்கி பிடிப்பதற்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக உழைக்கிற உங்களுடைய பெயர்களை நிலைநிறுத்துவதற்காக அநேக பிள்ளைகளை கர்த்தர் மகிமையில கொண்டு வந்து நிறுத்துவார். அநேக பிள்ளைகளை கர்த்தர் மகிமையில கொண்டு வந்து சேர்ப்பார். அங்கே வசனிக்கப்படும், அங்கே சொல்லப்படும், இன்னார் இவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்களால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், பாவம் நீங்கி, பேய் நீங்கி, தொல்லைகள் நீங்கி இன்றைக்கு விடுதலையோடு தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்ததற்கு காரணம் இன்னார் என்பதெல்லாம் அங்கே வசனிக்கப்படும். அல்லேலூயா. உடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அவருடைய நாமத்தை தியானிக்கிற உங்களை இன்னொரு புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா? அவர் ஒரு விஷயத்தையும் மறந்து போவதற்கு, அவருடைய நாமத்திற்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அன்புள்ள பிரயாசத்தை மறந்து போவதற்கு கர்த்தர் அநீதியுள்ளவர் அல்ல. இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமத்திற்காக நாம் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசங்களை கர்த்தர் மறந்து போகிறது இல்லைன்னா, நித்தியத்திற்காக நாம் சம்பாதிக்கிறோமே, நித்தியத்திற்காக கிரியை செய்கிறோமே, நித்தியத்திற்காக ஆசைப்படுகிறோமே, இந்த பிரயாசங்களை கர்த்தர் மறந்து போவாரோ? இந்த பிரயாசங்களை கர்த்தர் மறந்து போவதற்கு அவர் என்ன சாதாரணமான அநீதியுள்ளவரா? அநேகருக்கான விளங்குறது இல்லை. என்ன விளங்குறது இல்லைன்னா, தேவனுடைய நாமத்திற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நான் எவ்வளவாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய பங்களிப்பு, மை கான்ட்ரிபியூஷன், என்னுடைய பங்களிப்பு எவ்வளவாக இருக்கிறது என்பதை சிந்திப்பார். இன்றைக்கு குறைவுதான். அப்சலமை போல எத்தனை பேர் தூண்களை நிறுத்தி விருதாவாக அழிந்து போனார்கள். இன்னைக்கு அப்சலமுக்கு நல்ல பேர் இருக்கா? தூணை நிறுத்திட்டு போயிட்டா. அவன் நிறுத்தின தூண் இன்னைக்கு ஒருவேளை இருக்கோ இல்லையோ, மேக்சிமம் அழிந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனா நான் அப்சலமுக்கு என்ன நாமம் உண்டு? அப்சலம் எப்படிப்பட்டவன்? எதுதான் இருந்தாலும் ஒரு கொலைபாதகனாவே போனான். தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தன் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாகிய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்த அந்த மனிதனுக்கு விரோதமாக எழும்பி கலகத்தை உண்டாக்கி, பிரிவினையை உண்டாக்கி, இஸ்ரவேல் ராஜ்யத்தை உடைத்து, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனிதனுக்கு நோவை உண்டாக்கி, மன சஞ்சலத்தை உண்டாக்கிற ஒரு மனிதன். அவன் ஒரு வேலை நிறுத்தின தூண் இன்றைக்கும் இருந்தாலும் அவனுடைய நாமம் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக அல்ல, ஒரு சாபகரமானதாகவே இருக்கிறது. அப்சலோம் அப்படித்தானே? தூணை ஏற்படுத்தி என்ன பிரயோஜனம்? அப்சலோம் யாருடைய குமாரன்? ஒரு ராஜாவுடைய குமாரன், ஒரு இளவரசன், அழகு அவனை போல ஒரு சௌந்தரியம் உள்ள குமாரர்கள் அங்கே இல்லை. ஆனால் என்ன பிரயோஜனம்? அதனால்
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக எழும்பினதே அவனுடைய மேன்மை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்தை ஆளும்படி ஏற்படுத்தப்பட்ட ராஜாவுக்கு மனநோவை உண்டாக்கினதே அவனுடைய மேன்மை. ஆனால் அவனுடைய கிரியைக்கு ஏற்றார் போல அவன் என்ன செய்தான் என்றால் செத்து மடிந்தான். அவனுடைய துர்க்கிரியைக்கு ஏற்றார் போலவே அவன் என்ன செய்தான்? செத்து மடிந்து இன்றைக்கு நல்ல விதமாக அல்ல, ஒரு சாபகரமான அடையாளமாகவே இன்றைக்கு வைக்கப்பட்டு போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இவைகளெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் கவனிக்கணும், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த உலகத்துல எல்லை கல்லு, சுமைதாங்கி கல்லு, சர்வே கல்லு, என்னென்ன கல்லா இருக்கா, இதெல்லாம் இது எங்க ஜாதி ஆட்கள் வச்சது, இது எங்களுடைய பாட்டன் வச்சது, இது எங்க குளத்துல எங்க கலையில இருந்து வந்தவன் வச்சது, எங்க கலைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றான். அதனால என்ன மேன்மை இருக்கு? வச்சுட்டு போனவன் பிள்ளை இன்னைக்கு குடியாரனாவோ, போக்சோ கேஸ்ல சிறைச்சாலைக்கு போனவனாகவோ, கொடூரமான கேஸ்ல கொலையாளியாக தூக்கு கயிறை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவனாகவோ இருக்கிறான். ஆனா நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த அழைப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு மேன்மை! நம்முடைய சந்ததியானது பரிசுத்தவான்களுடைய சந்ததியா இருக்கிற நாம் இன்றைக்கு எவ்வளவு அடையாளங்களாக இருக்கிறோம். நம்முடைய தலைக்கு மேலாக தூக்கு கயிறு தொங்கிக் கொண்டிருந்தது ஒரு காலத்துல, நம்முடைய கைகளில் வலிய ஆயுதங்கள் இருந்தது ஒரு காலத்துல, நம்முடைய குடும்பங்களையே நாம் அழித்து போடுவதற்கு ஏதுவான சிந்தைகள் உடையவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஏனைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகளாக இருக்கோம். இன்றைக்கு நம்முடைய தலைக்கு மேல தூக்கு கயிறுகள், அநேகருடைய தலைக்கு மேல கிரீடங்கள் தான் இருக்கு. அநேகருடைய கரங்கள்ல ஜனங்களை அழித்து போடுவதற்கான ஏதுவான ஆயுதங்கள் அல்ல, அநேகருடைய கரங்கள்ல இல்லை, எல்லாருடைய கரங்கள் இன்னைக்கு மனிதனை வாழ வைக்கிற பரிசுத்த வேதாகமும் இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய நாவுகளிலே மற்றவர்களை குறை சொல்லுகிறார்கள், கேவலமாக பேசுகிற வார்த்தைகள் அல்ல, கர்த்தரை உயர்த்தும் துதியை உடையவர்கள் வாய்களாக இன்றைக்கு நம்முடைய வாய்கள் இருக்கிறது. இது எதனால் கிடைத்த பாக்கியம்? நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வந்த பரிசுத்தவான்கள் மூலமாக கிடைத்த பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், நாம் நம்முடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்தில் எழுதவர்களாக காண்கிற போது, ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாக காண்கிற போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. இப்படி ஞாபக புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதற்கு காரணம் எது? பரிசுத்த தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, பரிசுத்த தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம். இந்த ரட்சிப்பை நாம் எதனால் பாதுகாத்துக் கொள்கிறோம்? அறிவினால் அல்ல, ஞானத்தினால் பாதுகாத்துக் கொள்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை எதனால் பாதுகாத்துக் கொள்கிறாங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஞானத்தினால் பாதுகாத்துக் கொள்கிறோமா? நமக்குன்னு ஒரு சின்ன சபை கிடைச்சோடனே எந்த அளவுக்கு அந்த பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறோம். நமக்குன்னு கர்த்தர் வீடை கொடுக்கல, ஒரு சொந்தமா ஒரு சின்ன வீடு கிடைச்சது. அந்த வீடை நம்ம கிடைச்சோடனே நம்ம சாதாரணமா விட்டுருவோமா? இல்லை, ஒரு வழக்கத்தின்படியே சொல்றேனே, ஒரு வாடகை வீட்டுக்கு போறவங்க பாருங்க, வாடகை வீடு தானே, மாசம் நம்ம வாடகை கொடுக்குறோம்ல, அவன் பார்த்துக்கிறோன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வாடகை வீட்டில் இருக்கிற வீட்டை கிளம்பும் போது டேமேஜ் பண்ணி விட்டு தான் கிளம்புவோம். நல்ல உள்ளவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. எவ்வளவு வாடகை வாங்கினியாலன்ட்டு போகும்போது வீட்டை டேமேஜ் பண்ணி விட்டு கிளம்புவான். இன்றைக்கெல்லாம் சட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, ஞானமும் அறிவும் பெருத்து போனதுனால, அதனால என்ன செஞ்சிடறான், 10 மாசம் வாடகை அட்வான்ஸா வாங்கிறான். கோர்ட்டு சொல்லிருச்சு, உங்களுக்கு தெரியுமா தெரியல, 2 மாசம் வாடகைக்கு மேல வாங்கக்கூடாது. எத்தனை மாசமா? போன டிசம்பர் மாசம் வந்த தீர்ப்பு. வாடகை வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு 2 மாசத்துக்கு மேல, 2 மாசம் அட்வான்ஸுக்கு மேல வாங்காதீங்கன்னு கோர்ட்டு சொல்லிருச்சானா, யார் கோர்ட்டை மதிக்கிறது? மதிக்கிற ஆள் இருக்கு, மதிக்காத ஆள் நிறைய இருக்கு. கோர்ட் என்ன டெய்லி நம்ம என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டா இருக்கு அப்படின்னு கேளுங்க, நீங்க கவனிங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களே, சொந்த வீடுகள் நமக்கு கிடைச்சோன்னே, ஒரு சின்ன வீடு அல்லது பெரிய வீடு, நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போல வீடுகளை கேட்கும்போது அதை பெயிண்ட் அடிச்சு அதை டெக்கரேஷன் பண்ணி, தேவைக்கு மிஞ்சின அலங்காரம். எதுக்கு மிஞ்சின அலங்காரம்? தேவைக்கு மிஞ்சின அலங்காரம். நீங்க பிள்ளைகளை பார்த்து சிரிக்கிறீங்க, அப்ப நான் அடிச்ச பிறகு அழுவீங்க. பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சுங்க, எல்லாம் எடுத்துட்டு வெளியில போங்க, கொஞ்சம் நேரம் வெளியில நின்று கேளுங்க வசனத்தை. நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் சேட்டை பண்ணும்போது பார்க்கறதுக்கு நானும் சிரிக்கத்தான் செய்கிறேன், ஆனால் தேவ சமூகம் இது. நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சு பழகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு கிடைத்த இந்த வீடுகளை, நமக்கு கிடைத்த இந்த கூடாரங்களை எவ்வளவாக நம்ம அலங்கரிக்கிறோம்.
ஆனா கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ரட்சிப்பை, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை நாம் எவ்வளவாக எப்படி நாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம்? 2 பேர்ல எவனாவது மாறி உட்காந்துக்க. நாம் எப்படி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு டக்குனு சொன்ன எந்திரிச்சு பழகணும். இங்க வாங்க, முன்னாடி வாங்க. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ரட்சிப்பை, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஞானத்தை நாம் எப்படி அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நீதிமொழியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம், ஞானத்தின் 7 தூண்களா. ஞானத்துக்கு எத்தனை தூண் இருக்காங்க? அது 7 தூண்களை உடையதாக இருக்கா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். அந்த 7 தூண்களையும் அது என்ன செய்யுதுன்னு கொஞ்சம் வாசிங்களேன். ஞானம் என்ன செய்யுதுன்னா வீட்டை கட்டுகிறதா. அது என்ன செய்கிறதுனா 7 தூண்களை என்ன செய்தாங்க? Wisdom has built her house. She has hewn her 7 pillars. அதாவது நம்ம தமிழ்ல எப்படி வாசித்தோம்னா சித்திரம், பெயிண்ட் அடிக்குதுன்னு. ஆங்கிலத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா? ஹீன். அது அந்த பில்லரை செதுக்கி அதுக்கு வண்ணம் பூசி அது என்ன செய்யுதுன்னா அழகுபடுத்துதான். ஞானத்துக்கு எத்தனை தூண் இருக்காங்க? 7 பில்லரா, 7 தூண் இருக்கா. ஞானம் தன் வீட்டை கட்டுதான். ஞானம் வீட்டை கட்டிட்டு 7 தூண்களை நிறுத்துதான். 7 தூண்களை நிறுத்திட்டு அதை சித்திரம் தீர்த்து, அதாவது ஹீன், அதை செதுக்கி அழகுபடுத்தி அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, பெயிண்டிங் விதவிதமா பெயிண்ட் அடிச்சு பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகுபடுத்துதான். எதுங்க? ஞானமா. ஞானத்தை குறித்து இங்க வாசிக்கும் போது கொஞ்சம் இருக்காங்க. தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடை காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியுடனை நோக்கி, எவன் பேதையோ, whoever is simple let him turn in here. எவன் பேதையா இருக்கிறானோ அவன் திரும்ப கடவன், அவன் என்னிடத்தில் வர கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை என்ன செய்யுங்க. அப்ப 7 பிள்ளரையும் சித்திரம் தீர்த்துட்டு மாத்திரம் இல்லைங்க, ஒரு விருந்தையும் ஆயத்தப்படுத்திருச்சு. ஞானம் என்ன செய்து விருந்தை ஆயத்தப்படுத்தி பேதைகளை பார்த்து சொல்லுது, நீ வந்து விருந்துல கலந்து கொள்ளு. விருந்துல கலந்து கொள்ளிட்டு என்ன செய்ய, உன் பேதமை நீங்க உன் பேதமை உன்னை விட்டு விலக, நீ ஒரு நல்ல ஒரு மனிதனா, ஒரு பிரில்லியண்டான அல்லது ஒரு விஸ்டமான ஒரு நபரா மாறு அப்படின்னு சொல்லுது. யார வசனத்துக்களை? பேதமையை விட்டு விலகுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று என்ன செய்கிறது? விளம்புகிறதா. எது விளம்புகிறதாங்க? ஞானம் பேசுதான். இந்த ஞானம் பேசுகிறது அப்படியே கொஞ்சம் கவனிங்களேன். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் என்ன செய்கிறான்? துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் என்ன செய்கிறான்? ஞானம் அப்படியே பேசிட்டே ஒரு வீட்டில் போய் மீதி உள்ள காரியங்களை வாசித்து பாருங்க, நமக்கு டைம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? தேவனுடைய சபையா இருக்கிறோம், சபையாரா இருக்கிறோம். கர்த்தருடைய சபையா இருக்கிறோம், சபையாரா இருக்கிறோம். அதை நான் சொல்லிட்டு பாருங்க, எக்லீசியா அண்ட் காங்கிரிகேஷன். தவறாக எடுத்துக்கிறதுனால தான் ஒரு சிலர் கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தனிநபர் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு சிலர் தனிநபர், நாம தான் ஆலயம், நாம தானே சபை, கூட்டத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, நாம தான் ஆலயம் சொல்லி தனிநபருக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? நாம் சபையாக இருக்கிறோம், தேவ ஆலயமாக இருக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கிறோங்க? சபையாராக இருக்கிறோம். நாம் எப்படி தேவனுக்கு ஆலயமா விளங்குகிறோமோ அதே போல சபையாராய் கூடி வந்து தேவனை ஆராய்வதும் ரொம்ப அவசியமான ஒன்று. ஞானம் என்ன செய்தது? தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் நிறுத்தி அந்த 7 தூண்களையும் என்ன செய்தது? சித்திரம் தீர்த்து அதை அழகுபடுத்தி அது பேசுகிறது, எவன் பேதை அவன் என்னிடத்தில் வரட்டும், நான் கொடுக்கிற விருந்து, நான் கொடுக்கிற இந்த ஃபீஸ்ட்ல கலந்து கொள்ளட்டும். கலந்து கொண்டு அவன் என்ன செய்யட்டும்? தன்னுடைய பேதமையை விட்டு விலக்கி கொள்ளட்டும், தன்னுடைய பேதமையிலிருந்து அவன் வெளியில வரட்டும். ஏன்? நான் பேதமை விட்டு விலகினால்தான் அவன் பிழைத்திருப்பான். புத்தியினுடைய வழியில நடந்தாதான் அவன் என்ன செய்வான்? நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆலோசனை சொல்லுது. ஆனா என்ன செய்யறாங்க அநேகர்? ஞானம் தன் தூண்களை நிறுத்தினதை கவனிக்காமல், ஞானம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற விருந்தை சிந்திக்காமல் புத்தீனம் நிறுத்துகிற தூண்களைத்தான் பார்க்கிறார்கள். அறிவினமான கிரியைகள் மூலமாக வெளிப்படுகிற அறிவினத்தையே இன்றைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை இன்னைக்கு யோசிக்கிறதை காட்டிலும், கர்த்தர் சொல்லுகிற ஞானத்தை சிந்திக்கிறதை காட்டிலும் சாத்தான் சொல்லுகிற
தூண்களை சாத்தான் பொய்யாய் ஞானம் என்று பொய்யாய் அறிவென்று சொல்லுகிற தூண்களை யோசிக்கிறவர்கள் தான் அதிகம். அந்த உலகத்தினுடைய தூண்களாக இன்றைக்கு எது எண்ணப்படுகிறது? இந்த உலகத்துல வாழ்வதற்கு தூண்களாக எது எண்ணப்படுகிறதுங்க? அறிவு இருக்க, நீ படிக்கலன்னாலும் பரவாயில்ல, நிறைய பணம் சம்பாரி, அதிகாரம் கூட உன் கைக்கு வந்துடும். சொல்லி கொடுக்குறாங்களா? படிப்பு வரலையா, நிறைய பணம் சம்பாதி. இன்னைக்கு உலகத்தினுடைய ஆதாரமாக ஜனங்கள் எல்லாம் எதை, உணவை நினைப்பதை காட்டிலும் பணத்தை தான் நினைக்கிறான். பணம் தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு எப்படி இருக்குங்க, தூண் மாதிரி இருக்கு. இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு அவர் என்னென்ன கீழ்த்தரமான வேலைகளை செய்ய வேண்டுமோ, வஞ்சிக்கிற வேலைகளை செய்ய வேண்டுமோ, பொய்யின் வேலைகளை செய்ய வேண்டுமோ, கடத்தல் வேலைகளை செய்ய வேண்டுமோ, மனித சமுதாயத்துக்கு ஒவ்வாத வேலைகளை செய்ய வேண்டுமோ, அத்தனையும் செய்கிறாங்க. நாம் எந்த ஞானத்தை கவனிக்க வேண்டும் என்றால் தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்த கவனிக்க வேண்டும். இந்த உலகம் சொல்லுகிற ஞானத்தை அல்ல, உலகம் கொடுக்கிற அறிவை அல்ல. உலகம் கொடுக்கிற அறிவு ஞானத்தை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்களா? ஒன்னே ஒண்ணுதான், பணம் பணம் பணம். அந்த பணத்தை வச்சு எப்படியாவது மதிப்பு மரியாதையை சம்பாதிச்சுக்கணும், நான் பெரிய ஆளுன்னு தெரியணும். பணத்தை சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆளுன்னு தெரியணும். பணத்தை சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆளா, நான் பெரிய மனுஷன்றதை காட்டணும், நான் யாருன்றதை இந்த உலகம் அறிந்து கொள்ளணும், என் ஊரை அறிந்து கொள்ளணும். இதுதான் மனிதனுடைய எண்ணங்கள், இதுதான் மனிதனுடைய நோக்கம். வாழ்றது ஊரை எதுக்காக? பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. தன்னுடைய பேர் பிரஸ்தாபம், எப்படியாவது தன்னுடைய பேர் பிரஸ்தாபப்படணும். இதுக்காக தான் அவன் முயற்சி எடுக்கிறான் பாருங்க. அந்த சீரிய முயற்சியெல்லாம் எதற்காக? இதுக்கு தான் பாருங்க. ஆனா அதனுடைய பின்புலத்தில் இருக்கிறது என்ன? அழிவு, டெஸ்ட்ரக்ஷன். அதுக்கு பின்புலத்தில் இருக்கிறது என்னது? நித்திய அவமானம், நிரந்தரமான அவமானம். இதுதான் அதனுடைய பின்புலத்தில் இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டிலே அநேக தூண்களை குறித்து வாசித்தோம். விசேஷமாக அப்சலோம் நிறுத்தின அந்த தூண், அது அவனுக்கு மகிமையான ஒரு கனத்துக்குரிய சின்னமாக அல்ல, அவமானத்துக்குரிய சின்னமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அவன் வாழ்க்கை ஒரு கனத்துக்குரிய வாழ்க்கையாக இருந்தும் அவமானத்துக்குரிய யோசனைகளை, அவமானத்துக்குரிய சிந்தைகளை யோசித்ததுனால்தான் அவனுடைய தூணும் சரி, அவனும் சரி அவமானத்துக்கு ஏற்றவளாக மாறி போனான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டின் சபையாராக, பரிசுத்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அநேக தூண்கள் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தூண்கள் என்றால் 2 தான். ஒன்று தேவனை தூண் என்று சொல்லுகிறது, மற்றொன்று சபையை தூண் என்று சொல்லுகிறது. அதிலும் தேவனுக்கு ஒரே ஒரு முறைதான் வேதாமத்திலே தூண் என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு எத்தனை முறைங்க? கர்த்தருக்கு புதிய ஏற்பாட்டில் தூண் என்கிற வார்த்தை ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கா. ஆனா சபைக்கு நிறைய அநேக முறை தூண்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம இவ்வளவு நேரம் கவனிச்சோமே, ஒரு வீட்டுக்கு, ஒரு போர்ட்ஸ், ஒரு மண்டபத்துக்கு தூண்கள் எவ்வளவு அவசியம், அது போல நமக்கு தூண்கள் அவசியம், நம்முடைய ஊழியத்துக்கு தூண்கள் அவசியம். நமக்கு தூண் எதுங்க? ஞானம். நம்முடைய ஆத்மாவுக்கு தூண் எதுங்க? ஞானம் என்பது. சபைக்கு தூண் என்பது எதுங்க? ஒவ்வொரு மனிதனும் தூண்களாக இந்த ஊழியத்திற்காக எழும்பணும். ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? தூண்களாக நம்ம எழும்பணும் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஜெயங்கொள்ளுகிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக மாற்றுகிறாரா. எடுத்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே, தொடர்ந்து வாசிக்கலாம், அது நின்று அவன் ஒரு காலம் என்ன செய்கிறதில்லை. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில் தூணா மாற்றுவாரா. அந்த தூண் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, நீங்குவதில்லை. இப்போ ஒருவேளை நம்முடைய சபை இன்னும் கொஞ்சம் பெரிதாக வளருகிறதுன்னு நிச்சயமா அந்த முன்பகுதியவோ அல்லது பிற்பகுதியவோ இதுல கூட ஒரு பிள்ளை இருக்கு பாருங்க, அதை என்ன செய்வோம்? மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல, நிரந்தரமான அந்த சபையில கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜெயங்கொள்ளுகிறவனை தூணாக மாற்றுகிறாரா. ஒரு நாள் ஒரு பொழுது அவன் என்ன செய்கிறது இல்ல, அவருடைய ஆலயத்திலிருந்து என்ன செய்ய போறது இல்லையா. சேர்ந்தவர்களோட வாசிக்கலாமா? 12ஆவது வசனம், 3:12. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். என் புதிய நாமத்தையும், என் புதிய நாமத்தையும். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆலயத்து ஜெயம் கொள்ளுகிறவன் ஆலயத்துல தூணை மாற்றுவேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த தூணுல நான் என்ன செய்வேன்றாரு,
பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் நான் என்ன செய்வேன், அதன் மேல் எழுதுவேன். இவ்வளவு நேரம் தூண்களை கொஞ்சம் கவனிச்சோம்னா ஒவ்வொருத்தன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், அவனுடைய தெய்வம்னு சொல்லி அதனுடைய பெயர்களை கர்த்தூன்கள் எழுதி வச்சிருக்கிறான். பிள்ளைகளுடைய பெயர்கள் எழுதி வச்சிருக்கிறான். தன்னுடைய மூதாதையர்களுடைய பெயர்கள் எழுதி வச்சிருக்கிறான். எல்லை இந்த எல்லைன்னு சொல்லி எல்லைகளை எழுதி வச்சிருக்கிறான். இன்னாருக்கு இன்னாரு பிறந்ததுனால வயிற்றுல இறந்து போச்சுன்னு சொல்லி அதை எழுதி வச்சிருக்கிறான். அதாவது என்ன கேளுங்க, சுமை தாங்கிக்கல நிறைய மானுமெண்ட்ஸை ஏற்படுத்தி அதில் அவனுடைய கற்பனைக்கு ஏற்றார் போலவும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில உண்மையான காரியங்களையும் அவன் எழுதி வைத்திருக்கிறான். எழுதி வைத்தவன் மரித்து போனான். மரித்து போய் சில ஆண்டுகள் கடந்து போன போது அவன் நிறுத்தினவைகளும் அழிந்து போனது. ஒருவேளை இன்றைக்கு 1-2 எஞ்சி இருக்கலாம், போற காலத்துல அதுவும் காலியாயிரும். இட நெருக்கடினால அதையும் தூக்கிடுவானி. பிளாட் போட்டு எல்லாத்தையும் விற்கும் போது அதுவும் காலியாயிரும் பாருங்க. அதையும் விட்டு வைக்க மாட்டான் மனுஷன். உங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய ஆலயத்தில் நீங்களும் நான் இந்த உலகத்தை ஜெயிக்கும் போது, இந்த உலகத்தின் சாத்தானை ஜெயிக்கும் போது, இந்த உலகத்தின் மனுஷர்களை ஜெயித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது நம்மை கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில் தூண்களாக மாற்றுகிறாரா? நம்மில் எதை எழுதுகிறார் என்றால், புதிய எருசலேம் ஆகிய நகரத்தினுடைய நாமத்தையும் அவருடைய புதிய நாமத்தையும் நம் மீது எழுதுகிறாரா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம், அவருடைய நாமம் எழுதப்பட போகிற நாம் அந்த ஆலயத்தை விட்டு ஒரு நாளும் நாம் விலகுவதில்லை. கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், நித்தியமான நிரந்தரமான ஒரு அடையாளங்களாக கர்த்தர் நிறுத்தவே ஆசைப்படுகிறார். அதை நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். தீமோத்தேயு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம், தேவனுடைய வீடை குறித்து அவர் பேசும்போது, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு அது என்ன செய்கிறது என்றால் தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறதா? கொட்டாய்புர ஆளெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய வீடு எதுக்கு தூண் ஆதாரமா இருக்கான்? எதுக்கு தூண் ஆதாரமா இருக்காங்க? நேற்று நைட்டு கூட சில பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சில பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சபையில் இருக்கிறவங்க படித்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் விக்கிரக வழிபாடு உடையவர்கள் படித்த பாட்டெல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கு. அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கு அந்த பாடல்களில். இங்கே கவனிங்க, இதை பார்க்கும்போது அந்த பாடல்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அந்த பாடல்களை படிக்கிறோம். ஆனால் நம்மளை அறியாமையே நம்ம என்ன செய்கிறோம் என்றால், பிற்காலங்களில் அவர்கள் செய்கிற தவறான உபதேசத்தையும் கொஞ்சம் அப்படியேவும் ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அவர்கள் மேல் வைத்த அந்த அன்பு, அவருடைய ராக தாளங்கள்ல அல்லது அவர்கள் இயற்றின அந்த பாடல்கள் மேலே நமக்கு இருந்தான அந்த ஈர்ப்பு, அவர்கள் சொல்லுகிற அசத்தியங்களிலும் அவர்கள் சொல்லுகிற சத்தியம் இல்லாத காரியங்களும் நம்மளே அறியாமையே ஈர்ப்புடையவர்களாக மாறிடுறோம். ஏன்னா அவ்வளோ அழகா, அவ்வளோ அன்பானவங்க, அவ்வளோ பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு, அவங்க செய்யற தவறுகள் கூட நமக்கு சில நேரங்களில் தவறுகளாக தெரிகிறது இல்லை. கிறிஸ்தவ ஜனம் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 3:15 நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய வீடு ஒன்று உண்டானால் அந்த தேவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை குறித்து அவர் பேசுகிறார். நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த வீடானது, தேவனுடைய வீடானது ஜீவனுள்ள தேவனுடைய சபைதான். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையாராகிய நாம் எப்படி நிற்க வேண்டும்? எப்படி நிற்க வேணுங்க? சபைக்கு இல்ல, சபையாகிய நாமே தூணு ஆதாரமாய் நிற்க வேண்டுமா? எதுக்காக? சத்தியத்திற்கு ஆதாரமாக தூணாக நிற்க வேண்டுமா? ஆனா இன்றைக்கு அந்த பரிதாபம் கடைசி காலம் ஆயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு தூண்களாக எண்ணப்பட்டவர்கள், வேதம் அப்படிதான் சொல்லுது, கேபா ஏனைய பரிசுத்தவான்களை குறித்து வேதம் பேசுகிறது. அப்போது அவர்களாம் தூண்களாக எண்ணப்பட்டவர்களாம். ரெண்டாவது நம்ம அந்த வசனத்தை வாசிக்கல, இப்ப கொஞ்சம் கேளுங்க. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்க வேண்டிய தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை இன்றைக்கு அசத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை எதன் வாயிலாக பெரும்பாலும் சத்ரு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்? அந்த பாடல்கள் வழியாகத்தான்.
அசத்தியத்தை பேசுற எல்லாம் கொஞ்சம் ராகத்தோட தாளத்தோட கொஞ்சம் என்டைஸ் பண்ற மாதிரி பாட்டு எழுதிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இன்னைக்கு ஃபேமஸான ஆளு. அவங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? நீங்களும் நானும் குரலுக்கு மயங்குகிறவர்களாக அல்ல, இசைக்கு மயங்குகிறவர்களாக. தேவனுடைய சபை இசைக்கு மயங்குகிறதாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சபை குரலுக்கு அடிமைப்பட்டதாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சபை ராகங்களுக்கு அடிமைப்பட்டதாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சபையானது தூணும் ஆதாரமாய் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். சொல்றது யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க? யாரெல்லாம் விளங்கிக்கிறீங்க? இப்போ எனக்கு நல்ல இசை தாளந்து இருக்கு, எனக்கு நல்ல குரல் வளம் இருக்கு, எனக்கு நல்லா மெட்டமைக்கிற திறமை இருக்கு, நல்ல பாடல் எழுதுகிற திறமை இருக்கு, ரொம்ப நல்லது. அதெல்லாம் ஒண்ணு தவறான ஒண்ணு இல்லை. ஆனா இது அல்ல தூணும் ஆதாரமா இருக்க வேண்டியது. நாம என்ன செய்யணும்? சத்தியத்திற்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க சொல்லுங்க. எதுக்குங்க? அதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இந்த உலகத்துல எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ விதவிதமான டெனாமினேஷன் ஸ்தாபனங்கள் இருக்கு, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு சபைகளை யோசித்து பார்த்தா ஆண்டவர் அவங்கள நம்பி நிறைய பணத்தை கொடுத்திருக்கிறாரு, பெரிய பெரிய சர்ச் பில்டிங்களை கொடுத்திருக்கிறாரு, பெரிய பெரிய காரி வாகனங்களை கொடுத்திருக்கிறாரு, நிலப்பரப்புகள் நிறைய நிறைய கொடுத்திருக்கிறாரு. ஆனா எல்லாரும் நம்பி சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரா? எல்லாரையும் நம்பி தேவன் சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரா? நிறைய பேருக்கு பெரிய சர்ச் இருக்கு, பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இருக்கு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இருக்கு, பெரிய பெரிய நிலங்கள்லாம் இருக்கு. கல்லறைக்கு இவ்வளவு பெரிய நிலம், சபையினுடைய கிரவுண்டு இவ்வளவு பெரிய கிரவுண்டு, வாகனங்கள்லாம் விதவிதமா நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா நான் கேட்கிற கேள்வி, சத்தியத்தை தேவன் எல்லோரிடத்திலும் கொடுத்திருக்கிறாரா? மகத்தான இரட்சகரான இயேசு இந்த பூமியில வந்தபோது இந்த சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமான சீசர்களை அவர் என்ன செய்தார் என்றால், விலையேறப்பட்டவர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தபடினால்தான் அவர் பொறுக்கி எடுக்கிற தேவனாக இருந்தார். அவர் செலக்ட் பண்ணி எடுத்தார். பாருங்க, ஒவ்வொரு மனிதனை என்ன செய்தார்? செலக்ட் பண்ணி எடுத்தார். ஒரு மீனவ சமுதாயத்திலிருந்து மாத்திரம் மீனவர்களை எடுக்கவில்லை. ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல படிப்பறிப்பு இருக்கிறவர்களை மாத்திரம் அவர் செலக்ட் பண்ணி எடுக்கவில்லை, தேர்ந்தெடுக்கவில்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? ஒவ்வொரு கேட்டகரி, மீனவர்ல இருந்து ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கிறார், படிச்சவங்கல இருந்து ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கிறார், உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கிறார். உண்மையா இல்லைங்களா? இன்னும் ஒரு சிலரை கவனிச்சிங்களா? பேதையா இருந்தவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். நல்ல வீரமுள்ள சொல்லாத்து எனப்பட்ட தீவிரவாத குழுக்கள்ல இருந்தவங்க, நல்ல வீரதீரமா ஃபைட் கொரில்லா யுத்தத்தை செய்து கொண்டிருந்த நல்ல யுத்த வீரர்களையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கார். சீமோன்கிற மனிதன் அந்த செலோத்து எனப்பட்ட தீவிரவாத குழுவில் இருந்தவனா, அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். பாருங்க, ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து கர்த்தர் அவர்களை பரிசுத்தாவினால் நிறைத்து, பரிசுத்தாவினால் நிறைப்பதற்கு முன்பதாக தம்முடைய உபதேச சட்டங்களினால் இயேசுவானவர் அவர்களை நிறைத்து, பாருங்க, சத்தியத்திற்கும் தூண ஆதாரமாக நிறுத்தினார். அவர் ஊமையாக சொல்லும் போது சொன்னார், ஒரு மீனவன் என்ன செய்கிறான்? மீன் பிடிக்க போகிறான். அந்த மீன் பிடிக்கிறவன் என்ன செய்கிறான்? வலையை தூக்கி வீசுகிறான். வலையை இழுத்து கரைக்கு கொண்டு வருகிறான். கரைக்கு கொண்டு வந்த உடனே அவன் என்ன செய்கிறான்? பொறுமையாக அமர்ந்து நல்ல மீன்களை பொறுக்கி அதை கூடையில வைத்து விட்டு ஆகாத கெட்டு போனவைகளை, செத்து போனவைகளை, நாரி போனவைகளை, தேள்களும் பூச்சிகளுமானவைகளை, கடல் பாம்புகளும் பள்ளிகளுமானவைகளை, மனித ஆத்மாவுக்கு தீங்கு, மனித சரீரத்திற்கு தீங்கு விளைவிக்கிறமான அவைகளை என்ன செய்தான் என்றால் தூரை எறிந்தானாம். அதில் என்ன செய்தானாங்க? அவன் நல்ல மீன்கள் எதுவோ அதைத்தான் அவன் என்ன செய்தானா? தெரிந்தெடுத்த ஒரு மனிதனாக இருந்தால், அதாவது தெரிந்தெடுத்த ஒரு மீனவனாக இருந்தால், கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்கிறார் என்றால் சத்தியத்திற்கும் தூணும் ஆதாரமானவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். தேவன் நிச்சயமாக இந்த உலகத்திலே தம்முடைய அன்பின் வலையை, சுவிசேஷ வலையை வீசி தம்முடைய அன்பின் கயிர்களால் அதை கட்டி இழுக்கிறார். கரையில் கொண்டு வந்து போட்டு சபையிலே கொண்டு வந்து வைத்து அதை என்ன செய்கிறார் என்றால் தெரிந்தெடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கவனமாக சத்தியத்திற்கும் தூணும் ஆதாரமா இந்த மகள் இருப்பாளா, இந்த மகள் இருப்பாளா, இவள் அல்லது இவன் அல்லது இவன், இந்த சகோதரன், இந்த மனிதன் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருப்பானா என்று சொல்லி அவர்களை தேர்ந்தெடுத்த கர்த்தர் அவர்களிடத்தில் தருகிறார். எல்லாரிடத்திலும் தெரியும், எல்லாரிடத்திலும் அல்ல. நீங்க சொல்ல முடியுமா எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இப்படி கொடுக்கிறாரு? எல்லாரிடத்திலும் இப்படி சத்தியத்தை ஆண்டவர் கொடுக்கிறான்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்மை தேவன் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி, தேவன் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி
இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த சத்தியத்திற்கு நம்ம எத்தனை பேர் தூண்களாக இருக்கிறோம், ஆதாரமாக இருக்கிறோம். தேவனுடைய இந்த வீடாகிய தேவனுடைய வீட்டாராகிய நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, அன்றின் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார்? மனிதன் இறைவனாகவில்லை, தேவன் மனிதன் ஆனார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். என்ன சத்தியத்தை குறித்து இங்க பேசுகிறார் பாருங்க. சத்தியத்திற்கு தூண் ஆதாரமா இருக்குன்னு சொல்லி தேவன் எப்படிப்பட்டவராங்க? மாம்சத்தில் வெளிப்பட்டவரா. அன்றைக்கு அநேகர் தேவத்துவத்தை மறுதளிக்கிறவர்களாகவும் தேவத்துவத்தை வேறு விதமாக பேசுகிறவர்களாக இருக்கிறோம். இங்க வேதம் என்ன சொல்கிறது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் என்ன செய்தாராங்க? மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த மகிமையான தேவனை நாம் எப்படி விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? சிலர் எல்லாம் பிசாசு விரட்டுறதுக்கு தான் இந்த தெய்வம், சிலர் பாத்தீங்கன்னா நோய்களை விரட்டுறதுக்கு தான் இந்த தெய்வம், சிலரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தாங்க இந்த தெய்வத்தை வச்சிருக்கிறான். வாயை திறந்தாலே காணிக்க, வாய்க்க திறந்தாலே தசம்பாகம், வாயை திறந்த கடை வாங்கிட்டு வந்தாலும் தசம்பாகத்தை கொடுன்னு கேட்கிறான், லோன் வாங்கினாலும் தசம்பாகம் எடுத்து வச்சியான்னு கேட்கிறான். அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய தேவனை தன்னுடைய வயிற்று பழப்புக்காக இன்றைக்கு முன்னிறுத்துகிற எத்தனை ஊழியர்கள்ங்கிற போர்வையில உண்டு, எத்தனை பேர் உண்டு. கர்த்தர் வருவார், நிச்சயமாய் நியாயந்திருக்கிறவர் வருவார். அவர் வந்து நியாயந்திருப்பார். அவர் வந்து அவர் பூலோகத்தை நீதியோடு நியாயந்திருப்பார், நீதியோடு நிதானத்தோடு நியாயந்திருப்பார். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் வருகையின் நாளிலே நான் பரப்பேன். ரொம்ப சந்தோஷம். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால், விசுவாசத்தை காத்துக்கொண்டால். ஆனா அதுக்கு பின்பு வருகிறாரே, எதற்காக வருகிறார்? நியாயந்திருப்பதற்காக வருகிறார். அவருடைய நியாய தீர்ப்புல யாரால் நிலை நிற்க முடியும்? யார் நிலை நிற்க போகிறார்கள்? இன்னைக்கு இந்த இயேசுவை சம்பாதிப்பதற்காக, சம்பாதிக்கிற பொருளாக நான் மீண்டும் மீண்டும் எம்பசைஸ் பண்ற விஷயம் அதுதான். சபை ஊழியத்துக்கு வந்துட்டு வீடு வாங்கணும், காரு வாங்கணும், பங்களா வாங்கணும். எத்தனை ஊழியக்காரவங்க இப்படி நீங்க நினைக்கலாம், அவங்க பாட்டெல்லாம் நல்லா இருக்குல்ல, அவங்க பிரசங்கெல்லாம் நல்லா இருக்குல்ல, ஆனா சத்தியம் இல்லையே. கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை மறுதளிச்சுட்டு இருக்கிறானே. இந்த சத்தியத்துக்கு அவன் தூண ஆதாரமா இருக்கணுமே. யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? அவங்க பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, வொர்ஷிப் சூப்பரா இருக்கு, அந்த சபையில கூட்டம் கொடுத்து எல்லாம் நல்லது நல்லது நல்லது. ஆனால் சத்தியம் இல்லையே. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் நிற்க வேண்டிய ஊழியக்காரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, இன்றைக்கு பணத்தையே ஆதாரமாக உங்க சிந்தைகளை வைத்து அதையே சம்பாதித்த அந்த பரிதாபம். சத்தியத்தை சொல்றவங்க கூட அப்படிப்பட்ட சபையில உட்காந்துக்கிட்டு கிடக்கிறான். 3 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்துட்டேன், 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டேன், 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டேன். அந்த பக்கம் உண்டாகட்டும் இந்த ஜனங்களுக்கு. அங்க போய் உட்காந்துட்டு கர்த்தர் நல்லவர் வருவார், உன்னையத்தை முதல் நியாயந்திருப்பார். சத்தியம் இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டு சத்தியத்தை அறியாம உட்காந்துருக்கிற பாருங்க, அவனை எப்படியாவது ஆண்டவர் சத்தியத்தை தெரியப்படுத்தி எடுத்துட்டு போயிடுவாரு. சத்தியத்தை அறிஞ்சிட்டு துரோகம் பண்றவங்க கூட சேர்ந்து கை கோட்டி இருக்கிறே. வேதம் சொல்லுகிறது போல நீ கையோட கை கோத்தாலும் தண்டனைக்கு தப்ப மாட்டாய். அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, சத்தியத்தை ஆண்டவர் உனக்கு தந்தார். சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தை மறைக்கிறானே பணத்துக்காக, பேரு புகழுக்காக, பிரஸ்தாபத்திற்காக, தன் வயிற்றுக்காக சத்தியத்தைக்கு துரோகம் பண்ணுகிறானே, அப்படிப்பட்ட சபைகள்ல போய் அமர்ந்து நீ கைகொட்டி பாடிக்கொண்டிருக்கிறதாக கற்பனை செய்யாதே. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிறேன் கற்பனை செய்யாதே. காலம் வரும், கர்த்தர் நியாயந்திருப்பார். உனக்கு நான் சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தனே, இந்த வெளிப்பாடுக்காக நீ தூணாய் இருந்தாயா? தூணுன்னா என்ன அர்த்தம்? அது அசையக்கூடாது. தூணுன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு இடத்துல போகக்கூடாது. சத்தியத்திற்கு தூண் ஆதாரம் நான் இதுதான், இப்படிதான் நான் இருப்பேன். கர்த்தர் என்ன இப்படிதான் சொல்லுங்களேன், உங்களை வெறுக்கத்தான் செய்வான், உங்களை வேளான்னு தான் சொல்லுவான். நம்ம உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? சின்ன பிள்ளைக்கு இப்போ நம்ம சபை முடிஞ்சிருது, சபை முடிஞ்சோடனே எல்லா சேரெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டோம், பாயெல்லாம் கீழே உட்காந்துருக்கிறவங்க பாயெல்லாம் மடிக்க வச்சுட்டீங்க. இந்த சின்ன பிள்ளை விளையாடும் போது கவனிச்சிங்களா? என்ன செய்ய நினைக்கிறீங்க? கொஞ்ச நேரம் ஆடி ஓடி வரும்போது அந்த தூண்ல போய் ஒளிஞ்சு விளையாடும்.
கொஞ்ச நேரம் தூணை பிடிச்சிக்கிட்டு சுத்தி சுத்தி விளையாடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தூணை மதிக்கிறதுக்கு ஆளே இருக்காது, அந்த தூணை நினைக்கிறதுக்கு ஒரு ஆளே இருக்காது. சத்தியத்திற்காக இருக்கும்போது அப்படிதாங்க. இந்த சத்தியத்தை என்ன செய்வான்னா விளையாட்டுக்கு எடுத்துக்கிடுவான், அவன் விளையாடுறதுக்கு எடுத்துக்கிடுவான், அவனுக்குன்னு அவன் வயிற்றுக்குன்னு சம்பாதிக்கிறதுக்கு அந்த சத்தியம் வேணும் அவனுக்கு. அந்த சத்தியத்தை சொல்லுவான், ஆனா அந்த சத்தியத்திற்கு தூண ஆதாரமா இருப்பானா? இருக்க மாட்டான். சபை என்கிற நாம், சபை என்கிற ஒவ்வொருவரும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். நாம் அப்படி இருக்கும்போது நாம் புறம்பாக்கப்படுவோம். நாம் அப்படி தூணுக்கும் ஆதாரமாக சத்தியத்திற்காக நிற்கும் போது நாம் மற்றவர்கள் மூலமாக தவறுதலாக பேசப்படுவோம். இயேசுவானவர் பூமியில் இருக்கும்போது அதைத்தான் சொல்கிறேன், என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்திப்பார்கள். சத்தியமான இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அதற்காக வாழ்கிறோம். இந்த சத்தியமான இயேசுவுக்காக நாம் நிற்கும் போது அநேகரால் துன்பப்படுத்தப்படுவோம், சிலர் கொலை செய்யப்படவும் கூடும். அநேகர் என்ன செய்யப்படுறாங்க? துரத்தி விடப்படுறாங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிற தூணுக்கு எத்தனை பேர், சத்தியத்திற்கு எத்தனை பேர் தூணும் ஆதாரமா இருக்க ஆசைப்படுறீங்க? கைகளை உயர்த்தி காட்ட முடியுமா? எனக்கு இல்லை, ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் இந்த சத்தியம், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்திற்கு நான் தூணும் ஆதாரமா இருப்பேன் ஆண்டவரே, நீங்க சொல்ல முடியுமா? கலாத்தியர் 2:9 வாசிக்கிறோம், தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தேவனுக்காக எப்படி தங்களுடைய வாழ்க்கையை தத்தம் செய்து வாழ்ந்தார்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் நாம் திருப்பிக் கொள்ளலாம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது, கேளுங்க அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். நீங்க பைபிளை பார்க்க வேணாம், வாசிக்கிற ஒரு ஆள் மட்டும் வாசிக்கும் போது எல்லாரும் இங்க பைபிளை க்ளோஸ் பண்ணுங்களேன். ஒரு முக்கியமான வசனத்தை மட்டும் வாசிக்க வேண்டியது இருக்கு, இப்போதைக்கு பைபிளை க்ளோஸ் பண்ணுங்க. கலாத்தியர் 2:9 அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். அப்போஸ்தலன் பவுலுக்கு முன்னாக வந்தவங்க யாருங்க? பேதுரு, கேபான்னா யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்போஸ்தலன் பவுல் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அவங்க அறிந்து கொண்டாங்க. அறிந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா தூண்களாக எண்ணப்பட்டாங்க. அந்த தூண்களாக எண்ணப்பட்ட பேதுருவும் யோவானும் யாக்கோபும் கூட எனக்கு வலது கை கொடுத்து என்னை தாங்கினார்கள் சொல்றான். அவர் அப்படிதான் எழுதுறாரு பாருங்க. எனக்கு வலது கை கொடுத்து, எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் எனக்கு சொன்னார்கள். அப்படி சொல்வதற்கு முன்பதே நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. யாருங்க எப்படி இருக்கிற? எந்த சபைங்க எப்படி இருக்கு? பாஸ்டருடைய கார் தான் பெருசா மாறுது, பாஸ்டருடைய வீடு தான் பெருசா மாறுது. அளவு இங்க கேட்குறீங்களா? நான் ஏன் பாஸ்டர்மார்களே சொல்றேன்னா, இந்த காலம் சுவிசேஷம் யாருக்கு தேவைன்னா பாஸ்டருக்கு தான் தேவை. விசுவாசியை காட்டிலும் ஊழியம் செய்யற ஆளுக்கு தான் தேவை. ஏன் நான் ஒரு ஊழியக்காரர்களே அதிகமா பேசுறேன்னா, இந்த காலத்துல அவங்க தாங்க ரட்சிக்கப்படுறது ரொம்ப அவசியம். ஏன் தெரியுங்களா? சத்தியத்தை அறிந்து மனதார தப்பு பண்ணும்போது, போதிக்கிற ஊழியத்தை செய்து தவறு செய்கிற போது அவங்களுக்கு அதிக தண்டனை வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. எனவே நான் அதை அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை அதை செய்யும்படி ஏவுகிறார், அதற்காகவே பேசும்படி செய்கிறார். ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்ட கிருபை நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் என்ன கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சு அவங்களை என்ன செய்யணுமா? வலது கைனா சும்மா கையை கொடுத்துட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை. அவங்க ஊழியத்துக்கு என்ன தேவை இருக்கு? அப்படி ஊழியத்திற்கு என்ன அவருடைய ஜெப தேவை இருக்கா? அவளுக்கு பண தேவை இருக்கா? வாகன தேவை இருக்கா? பொருளாதார தேவை இருக்கா? அப்படி ஊழியத்துக்கு என்ன தேவை இருக்கு? அதைத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சபையார கவனிச்சிங்களா? தான் சபையை வெட்டியா இடிச்சு கட்டுறான், தான் காரை தூக்கி போட்டு இன்னும் விலையுறத காரை வாங்குறான், விதவிதமா ஆடைகளை உடுத்துறான். தேவைக்கு ஆடை வேணும்,
எல்லா இடத்துலையும் போக முடியுமா? எல்லா இடத்துலையும் சாதாரண ஆடையை உடுத்திட்டு போக முடியுமா? கேளுங்களேன். அத்தங்க சொல்றாரு, விருத்த சேதனம் உள்ளவனை யாருங்க? ரொம்ப பியூர், அதாவது ரொம்ப சுத்தமா இருக்கிறவன். விருத்த சேதனம் இல்லாதவன் யாருங்க? அவன் கொஞ்சம் அசுத்த. அதாவது புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். விருத்த சேதனம் உள்ளவன் யூதன். அவன் அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்ய மாட்டான், மற்றவங்க கூட போய் கலந்துக்கிற மாட்டான். விருத்த சேதனம் இல்லாதவங்க என்னங்க, உணவுல கூட கரெக்டா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறவன் யூதன். உணவோ உடைய அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லி குளிக்காம கூட இருக்கிறவன் விருத்த சேதனம் உள்ளவன். விருத்த சேதனம் இல்லாதவன். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, விருத்த சேதனம் உள்ளவனா இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்தாலும் சரி, தன்னுடைய பாரம்பரியத்தின்படி அவன் சுத்தமா இருக்கிறவனா இருந்தாலும் சரி, சுத்தம் இல்லாதவனா இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் நான் சொல்லட்டுமா, நாகலாந்து மாதிரி நாய்க்கறி திங்கிறவனா இருந்தாலும் சரி, மாட்டுக்கறி திங்கிறவனா இருந்தாலும் சரி, ஆட்டுக்கறி திங்கிறவனா இருந்தாலும் சரி, பன்னிக்கறி திங்கிறவன் எனத்தே தின்ட்டு போறான். இப்ப என்ன செய்யணும்னா அவனுக்கு தேவை சத்தியம் போய் சேரணும். பாவம் தான் ஒரு மனித ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லணும். இந்த சைடு எடுத்துக்கிடுவோம். அவன் இறைச்சியே திங்காதவனா இருக்கட்டும், வீட்டுல ஒரு நாள் கவிச்சி வாட அடிச்சது இல்லைன்னு இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் ரொம்ப நாகரிகமான நல்ல சுத்தமான உடை உடுத்துகிறவனா இருக்கட்டும், அதனால அவனுக்கு மேன்மை என்ன? அவனுக்கு ரட்சிப்பு வேணும், அவனும் இயேசுவை அறிந்து கொள்ளணும். அப்ப ரெண்டு தரத்தாருக்கு எது அவசியம்? எது அவசியங்க? ரட்சிப்பு அவசியம். இந்த ரட்சிப்புக்காக செயல்பட வேண்டியது எது? பரிசுத்த சபை, பரிசுத்த விசுவாசிகள், பரிசுத்த ஊழியர்கள். ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனி பாருங்க. எங்க செயல்படுதா? செயல்படுது. எப்படா பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படா வீடு மேல வீடை கட்டலாம், எப்படா பிள்ளைகளை அடி பெரிய ஆளுகளை ஆக்கலாம், இப்படிதான் யோசிக்கிறாங்க. நம்மை நம்பி ஆண்டவர் இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறாருங்க. இந்த தேனிக்குள்ள இப்படி சத்தியத்தை பேசுகிற ஊழியர்கள் உண்டு. ஆனா எத்தனை அதிகமாக உண்டு. தேனி டிஸ்ட்ரிக்ட்ல பல நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான ஊழியர் உண்டு தேனி டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனா இப்படி சத்தியத்திற்காக நிற்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் உண்டுங்க? பணமே நோக்கம், பேர் பிரஸ்தாபம் தான் நோக்கம். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இந்த சத்தியத்தை நம்ம உண்மையில ஒன்று எண்ணி கொடுத்திருக்கிறான்டா. எத்தனை பேர் நான் தூண் ஆதாரமா இருப்பேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் தூண் ஆதாரமா இருப்பீங்க? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முக்கியமான விஷயத்தை பேச விரும்புகிறேன். புதிதாய் சகோதரிமார்கள் வர்றாங்க, புதிதாக சில சகோதரர்கள் வர்றாங்க. அவங்க ரட்சிக்கப்படாத நாட்கள்ல வீட்டில் ஸ்டார் கட்டுவாங்களாம். ரட்சிக்கப்படாத நாள் இங்க சபைக்கு வந்து ஃபியூ மந்த்ஸ் தான், அது 2 மாசம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அவங்க வந்து இங்க இருக்கிற விசுவாசிகிட்ட கேட்டாங்களா, ஏன் நம்ம சர்ச்சு நட்சத்திரம் கட்டுறது இல்லையா அப்படின்னு, ஸ்டார் தொங்க விடுறது இல்லையான்னு. இல்லை பாஸ்டர் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பைபிள் படி சொல்லி இருக்கிறாரு. ஏன்? நட்சத்திரன்றது என்னதுங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வரும்போது ரெம்பான் என்கிற நட்சத்திர ராசியாகி அந்த சொரூபத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தான். எந்த சொரூபத்தை சுமந்தான்? சொரூபம் விதவிதமா இருக்குல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தா, அந்த வனாந்திர வாழ்க்கையில வரும்போது புறஜாதிகள் செய்த மாதிரியே நட்சத்திர ரூபத்துல ஒரு நட்சத்திர வடிவில் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி அதை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தானா. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் வாசிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முற்பிதாக்கள் என்ன செய்தாங்க? ரெம்பான் என்கிற அந்த நட்சத்திர ராசியாக சொரூபத்தையும் சுமந்திருங்களே, அதை அப்படியே கொஞ்சம் வேற வடிவெடுத்து கிறிஸ்துமஸ் என்ற பெயர்ல இன்னைக்கு சபைகளுக்குள்ள, ஸ்தாபனங்களுக்குள்ள, கிறிஸ்தவ வீடுகளுக்குள்ளேயும் வந்துருச்சு. அந்த 500 ரூபாயோ 1000 ரூபாய்க்கு வாங்குற அந்த நட்சத்திரத்தை கொண்டு போய் நீ ஒரு ஆளுக்கு கொடுங்க, ஒரு இல்லாத ஆளுக்கு கொடுங்க, அவன் உங்களை தான் ஸ்டாரா பார்ப்பான். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா கேளுங்க. இங்க வந்து புதிதாக வந்தவங்ககிட்ட அவங்களுக்கு சத்தியம் தெரியும், ரட்சிக்கப்படலை, இப்பதான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம சகோதரிமாருக்கு பாஸ்டர் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கும் போது ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்களே. என்ன எனக்கு உண்மையாவே ஒரு அசைவை எனக்குள்ளா கொண்டு வந்தது, இந்த பாஸ்டர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி சில சபைகளுக்கும் போயிருக்கிறாங்க, கேளுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சில சபைக்கு போயிருக்கிறாங்க சில விடுதலைக்காக. இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லி வீட்டுல அவ்வளவு வசதி, அவ்வளவு 2 மாடி கட்டடம் தான், ஆனா ஸ்டார் வேணான்ட்டாங்களா, தூக்கி போட்டாங்களா. ஏன் தெரியுங்களா? இந்த பைபிள் வசனம் அவங்களுக்கு தெரியல. ஆனா இந்த பிரதர் சொன்னா, இந்த சகோதரன் சொன்னா அது சரியாத்தான் இருக்கு, அது வேண்டாம். நம்மை பார்க்கிறவங்க நம்ம எந்த அளவுக்கு தூணு ஆதாரமா இருக்கிறோன்னு பார்த்துட்டு தாங்க கை கொள்ளுவாங்க. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க நானும் சத்தியத்துக்கு தூணு ஆதாரமா இருக்கணும்னு? நான் தைரியமா சொல்றேன், என் தகப்பனார் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் ஸ்ட்ராங்கா இப்போ வரைக்கும் நிக்கிறேன். என் மக்கள் நீங்களும் ஸ்ட்ராங்கா நிக்கணும். இது சாதாரணமான விஷயங்க. எத்தனை காரியங்கள்ல, எத்தனை விஷயங்கள்ல சத்தியத்திற்கு நாம் தூணு ஆதாரமா இருக்கிறோம். சின்ன விஷயத்துல, இது சின்ன விஷயம் தானே பிரதர், இதுல என்ன பிரதர், ஸ்டார் எல்லாம் ஒரு பிரச்சனையா பிரதர்? இன்னைக்கு உலகத்துல ஸ்டார் தான் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்கு. என்னென்னமோ ஸ்டார்ன்றா, ஸ்டார் எல்லாம் ஒரு மேட்ரா பிரதர்? அங்கதான் விஷயமே இருக்கு.
கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருங்க? நம்மை பிரகாசிக்கிற சுடரொளி நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். இப்ப நம்மை பார்த்து என்ன செய்யணுங்க? 4 பேர் ரட்சிக்கப்படணும். நம்மை பார்த்து 4 பேர் கிறிஸ்துவண்டை வரணும். எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, உங்கள ஒரு சிலருக்கு உரைக்கிறதுக்காக கேட்கிறேன். இந்த மெசேஜ் ஒருவேளை கேட்கிறவங்களை நல்லா குத்தணுன்றதுக்காக கேட்கிறேன். 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாடினே என்னத்தை கண்ட? ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் வசூல் பண்ணியே நீ என்னத்தை கண்ட? ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய் வசூல் பண்ணினியே நீ என்னத்தை கண்ட? உன் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் பசியில செத்துட்டு கிடந்தான், கர்த்தர் கணக்கு கேட்பார். உன் சபையில ஒருத்தன் வீடு ஒழுகிட்டு இருக்கிற போது அந்த ஒழுகிட்டு இருக்கிற வீட்டுல ஒரு பாத்திரம் வச்சுட்டு படுத்து தூங்குனா, கர்த்தர் கணக்கு கேட்பார். இவ்வளவு காணிக்க வாங்கினியே, 5000 10,000 அப்படி வசூல் பண்ணினியே, இருக்கப்பட்டவன் தானே டாக்டர் இன்ஜினியர் அது இதுன்னு சொல்லி பிசினஸ் மேன் எல்லாம் தூக்கி வீசிட்டு அழகா போயிடுறான். அவனுக்கு கணக்கு கேட்கிறாரு இல்லையா? வாங்கினவனை கர்த்தர் கேட்பார். பாருங்க, இங்க நான் கேட்கிறேன், மின் விளக்குகள் ஜொலிக்க அங்கே அமர்ந்து வீடியோக்களை எடுத்து அதை பதிவிட்டு, போட்டோக்களை எடுத்து அதை பதிவிட்டு அகமகிழ்ந்தீர்களே, இதனால் உங்களுக்கு கிடைத்த பலன் என்ன? இதனால் கிடைத்த லாபம் என்ன? அந்த பரிதாபம் உங்களை அறியாமல் ஏழைகளை வெட்கப்படுத்தி விட்டீர்கள். ஏழைகளின் தெய்வம் நிச்சயமாக வருவார், எளியவர்களின் தெய்வம் நிச்சயமாக வருவார். அவர் கணக்கு கேட்பார். அவர் நியாயம் தீர்ப்பதற்காக கணக்கு கேட்பார். சபையே விழித்துக்கொள். சமூக ஊடகங்கள்ல இப்படிப்பட்ட வீடியோக்களை, பிரசங்கங்களை, தவறான உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, தனிப்பட்ட மனிதனை மனுஷியை விழித்துக்கொள். கர்த்தர் கணக்கு கேட்பார். அந்தோ இயேசு பிறந்த அந்த நாட்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் பிறக்கும்போது ஒரு விளக்கு இல்லை அவ்விடத்துல, நறுமணம் கமலத்தக்கதான ஒரு வாசனை அங்கே இல்லை. அவர் பிறந்தது அல்லது அவர் கடத்தி வைக்கப்பட்டிருந்தது மாட்டு தொழுவத்திலே, முன்னணியிலே சாணி வாடதாங்க. ஆனா நம்மளால கொஞ்சம் கவனிச்சிங்களா? அப்படியே முன்னாடி என்ன செய்யறான்? குடியில உண்டாக்கி சிலைகளை வச்சு அதுல சாம்பிராணி வேற போடுறான், கலர் கலர் புகை வரவர். கர்த்தர் விடுவாரு. அவர் இந்த பூமியில பிறக்கும் போதே மாட்டு சாண வாடையில வந்து பிறந்தாரு. மாட்டு தொழுவத்துல, டர்ட்டி பிளேஸ், அழுக்கான இடம் அது இடம், அப்படிப்பட்ட இடத்துல வந்து பிறந்தாரு. நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கேளுங்களேன், நிறைய இன்னைக்கு மூளை கொப்புளிக்குது. வேத பண்டிதர்களா? என்ன பண்டிதர்களா? அட சத்தமா சொல்லுங்க. வேத பண்டிதர்களா? மூளை அப்படியே கொப்புளிக்குது. எப்படின்னு தெரியுமா? யோசேப் யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு ராஜ வம்சத்துல பிறந்தவர். அப்புறம் ஏன் கழுதையில போனாரு நான் கேட்கிற கேள்வி. யோசேப் யார் தெரியுமா? தாவீதுடைய லைனேஜ்ல வந்தவர், தாவீதுடைய வயிற்றுல வந்த ஒரு ராஜகுமாரன். அப்புறம் ஏன் தச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? யோசேப் யார் தெரியுமா? அன்றைக்கு எகிப்திய இல்ல, அன்றைக்கு ரோமானியர்கள் இல்லை என்றால் அந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர். உண்மை உண்மை உண்மை. பின்ன ஏன் அவனை கர்த்தர் ஒரு அடிமை போல எகிப்திற்கு போக சொன்னார்? ஏன் தெரியுமா? வலியவர்களை கர்த்தர் வெறுக்கிறார், எளியவர்களை நேசிக்கிறார். ஞானத்திலே பெருமை பாராட்டுவர்களை கர்த்தர் விலக்கி, நான் பேதை என்று தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் நேசிக்கிறார். தன் செல்வ பெருக்கினாலே, தன் செல்வத்தின் மிகுதியினாலே அக்களிப்பாய் இருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக அருவருக்கிற தேவனாகவே இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் பணத்தை கொடுத்துட்டாருன்னா, அடையப்பா ஏன் கொடுத்தாரு, எது கொடுத்தாரு அதான் யோசிக்கிறது இல்லை. வீடோ காடோ வேலையோ வாகனமோ ஏன் கொடுத்தாருன்னு யோசிக்கிறது இல்லை. நம்ம எடுக்கிற முடிவு தான், நம்ம எடுக்கிற ஓட்டம் தான். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் கண்ணுக்கே தெரிய மாட்டாரு. நோய் போகணும், பேய் போகணும், ஏதாவது போகணுமானா பாஸ்டர் எங்க இருக்கீங்க, எங்கதான் போறீங்க, பாஸ்டர் எங்கதான் போறீங்க, சபை ஊழியத்தை விட்டுட்டு எங்கதான் போய் ஊழியத்துக்கு போறீங்க. ஆனா கொஞ்சம் காசு பணம் வரட்டு போயிருங்க, பாஸ்டரும் கணக்கு தெரிய மாட்டான், சபையும் கணக்கு தெரியாது. இவனுக்காக அன்னைக்கு பட்டினி இருந்து ஜெபிச்சான் பாருங்க அந்த ஏழை விசுவாசி, அவனும் கணக்கு தெரிய மாட்டான். ஜெபிக்கும் போது மட்டும் அவன் வேணும். இங்க நான் பேசல, பொதுவா சொல்றேன். பொதுவா அந்த யூடியூப்ல எல்லாம் கேட்கறாங்க. நேற்று கூட ஒரு தம்பி அப்படிதான் கேட்டான், பிரசங்க நல்லா இருந்துச்சு, ஒரே ஒரு கேள்வி நேரில் வந்து கேட்டுக்கிறேன், வா 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 வெல்கம் வெல்கம். கேட்கட்டும். யாரு கேட்டாலும் நமக்கு பயம் ஒன்று இல்லை. சத்தியத்திற்கும் தூணும் ஆதாரமாய் இந்த சபை நிற்க பிரயாசப்படுகிறது. நாங்கள் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் நிற்கிறோம் என்கிற கர்வத்தோடு பேசவில்லை. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இந்த துரோகிகளாகி நாங்கள் நிற்க பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், அடுத்த எழும்பிய ஊழியர்களுக்கு வலது கை கொடுத்து தாங்கினார்கள்.
அடுத்து எழும்புகிற ஊழியர்களுக்கு வலது கை கொடுத்து அவர்களை தாங்கினார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் மைண்டாகத்தான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற சபைகள் பணத்தையே நோக்கமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து அப்படிப்பட்ட சபைகளுக்கு போகிறவர்களை உற்சாகப்படுத்தாதீர்கள். எப்படி ஆயிலும் சத்தியத்தை சொல்லி அவர்களை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் நிற்க வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு இது. ஒரு நேரம் கேளுங்க, ஞானத்தின் 7 தூண்களும் என்ன செய்தான் தன்னை. அப்ப நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய வேலையை செய்வதற்கு நமக்கு ஞானம் வேணும். ஞானத்துக்கு எத்தனை தூண் இருக்கான்? யாக்கோபின் புஸ்தகத்தை ஒருத்தர் திருப்பலாமா? 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒரு நிமிஷம் பாருங்க. எத்தனை மணிக்கு மெசேஜ் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு? 1 மணிக்கா? 11:37. சரி, கவனிங்க கவனிங்க, நம்ம சீக்கிரமா முடித்து விடலாம். யாக்கோபின் நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும். எப்படி இருக்காங்கக்கா? அதை சத்தமா சொல்லுங்களேன். மாயமற்றதாகவும் இருக்கிறதா. மொத்தம் இதை எண்ணி பாருங்க, எத்தனை விஷயத்தை ஆண்டவர் இங்க சொல்றாருன்னு. அட சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா. 8 இருக்கு, சரிங்களா? இப்ப ஞானத்துக்கு 7 தூண்கள் வாசித்தோம் இல்லையா? இங்க வாசிக்கிறத நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். எல்லா ஆங்கிலத்திலும் இப்படி இருக்காது, கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் எப்படி சொல்லி இருக்கிறாரு மட்டும் கொஞ்சம் இங்க கவனிங்க. Describes heavenly wisdom as being pure, number 1. Peaceable, number 2. Gentle, number 3. Easy to be entreated. சொல்லுங்க, சொல்ல மாட்டேன்றீங்களே. எத்தனை கடைசி? மொதல் பியூர், பீசபிள், ஜென்டில், ஈஸி டு பி entreated, and full of mercy and good fruits, without partiality and without hypocrisy. எத்தனை மொத்தம்? மொத்தம் எத்தனைங்க? கேஜேவி. இந்த கேஜேவியில் பார்த்தீங்கன்னா 7 விஷயங்கள் ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபு மூலமா. ஞானம் 7 தன்னுடைய 7 தூண்களை சித்திரம் தீர்க்கிறதுன்னு வாஸ்தவமே. பரத்திலிருந்து வருகிற இந்த ஞானம் தன்னுடைய 7 தூண்களை என்ன செய்யுது? சித்திரம் தீர்க்கிறது. இந்த 7 தூண்கள் எதுன்னு சொல்லுது, அதைத்தான் நம்ம வாசித்தோம். மீண்டும் நீங்க தமிழ்லயே வாசித்துருங்க. யாக்கோபு 3:17. யாக்கோபு 3:17 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? சுத்தம் என்கிற தூண். என்ன தூணு? சுத்தம் என்கிற தூண். நம்பர் 2, சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ள என்கிற தூண். இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்த தூண். பட்சமில்லாத ஒரு தூண், பார்ஷியாலிட்டி. அடுத்து கேளுங்க, ஹிப்போக்ரிசி, மாயமற்றதா இருக்கிற தூண். அப்ப சத்தியத்திற்கு நாம தூணு ஆதாரமா இருக்கிறோம்னா இந்த 7 விதமான காரியங்கள் நமக்கு இருக்கணும். எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அப்ப நான் இங்க கேளுங்க, ஒரு விசுவாசி பரிசுத்தமா இருக்கிறது இன்னொரு விசுவாசி பார்த்து ஆசைப்படணும், நானும் பரிசுத்தமா இருக்கணும். இது எப்படி சபைக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தூணா நிக்குது. அடுத்து பீசபிள், ஒரு சமாதானமா இருக்கிற விசுவாசி. ஒரு சிலர் சொல்லுவோம்ல, சபைக்கு வருவாங்க, எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட மாட்டாங்க. வருவாங்க, பாட்டு பிடிக்காங்க, ஜெபிப்பாங்க, அதாவது பிரச்சனைகள்ல தனக்கு மிஞ்சின கருமங்கள்ல தலையிட மாட்டாங்க. அவங்க அமைதியாக வந்து ஜோம் பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க, மற்ற விஷயங்கள்ல பர்ஃபெக்டா இருப்பாங்க. எந்த ஒரு தனக்கு மிஞ்சின கருமங்களை தலையிட மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க பாருங்க. அதான் பீசபிள், சமாதானத்துக்கு எதுவான ஜனங்கள். அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வேணுமேன்னு சொல்லணும் சபையார். அடுத்து பாருங்களேன், ஜென்டில், மென்மையானவங்களாக. எப்போ பார்த்தாலும் பாருங்க ரொம்ப ஜென்டிலா இருப்பாங்க, ரொம்ப மென்மையானவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கும்போது அடுத்த நபர் என்ன சொல்லணும்? நான் இந்த மாதிரி மாறணும். அடுத்து கொஞ்சம் கவனிங்க, ஈஸி டு பி என்ட்ரீட்டட், நடத்துவதற்கு ரொம்ப சுலபமா. ஒரு ஆளுக்கு நீங்க அப்ரோச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நபரை சில பேங்குகளுக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சார் இது என்ன சார்னா அப்படின்பா. சார் மறுபடியும் போய் ஏதாவது கேட்டோம்னா, அங்க போய் கேளுன்னு சொல்லிட்டே இல்லையா, அறிவு இல்லையா அப்படின்றான். ஆளை பார்த்துதான் அது வைவா. சிலர் கவனிச்சிருக்கீங்களா? உள்ள போனாலே வாங்க என்ன வேணும், உட்காருங்க, இந்த இது நான் பண்ணி தரேன். வேலை அந்த வேலை இல்லை, அவங்க வேலை இல்லைன்னா கூட அவர் எங்கேயோ டீ குடிக்க போயிருக்கிறாரு.
நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப மென்மையா இருப்பாங்க. பாத்துறீங்களா? நான் ஒரு பேங்க்ல அப்படிதான் ஒருத்தரை பார்த்து எப்போ பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. யாரு நான் அங்க உட்காந்தெல்லாம் கவனிச்சிருக்கிறேன். வசதியற்றவங்க வருவாங்க, அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு. டவுட் மறுபடியும் கேட்பாங்க, கோவப்படவே மாட்டாரு. பேனா எடுத்து வச்சிருவாரு, இப்படியே விலைக்கு சொல்லுவாரு. இது இப்படி இவ்வளவு, இது இவ்வளவு அப்படின்னு சொல்லி விலைக்கு சொல்லு. ரொம்ப ஜென்டிலா, ரொம்ப மென்மையான ஒரு ஆள். சபைக்குள்ள அப்படிப்பட்டவங்க எழும்பணுங்க. அப்படிப்பட்டவங்களை மற்றவங்க பார்க்கும்போது நானும் இப்படி ஜென்டிலா இருக்கணும், நானும் இப்படி மென்மையா இருக்கட்டும். ஈஸி டு பி என்ட்ரீட்டட். மற்றவங்களை ட்ரீட் பண்றதுல எப்படி இருக்கணுங்க? மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதுல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் சொல்லுங்க? சாட்சி உடையவளா இருக்கணும். நம்ம பார்த்து 4 பேர் அதே மாதிரி கொஞ்சம் கவனிங்க. அடுத்து full of mercy and good fruits, இரக்கத்தால் நிறைந்தவங்களாக, நற்கனிகளால் நிறைந்தவங்களாக. அடுத்து பாருங்க, without partiality, எந்த ஒரு பாகுபாடு இல்லாதவங்களாக. சபைக்குள்ள பாகுபாடு வரலாமா? பாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் பைபிள் வாசிக்க விடுறாரு, எங்களுக்கெல்லாம் பாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பு கொடுக்குறாரு, எங்களுக்கெல்லாம் அது ஏன் கொடுக்குறாரு? எல்லாரும் வளர்றதுக்காக தான், பார்ஷியாலிட்டிக்காக இல்லை. சபை என்பது படித்தவங்களுக்கு முதலிடம் கொடுத்துட்டு, அல்லது சபையை பொருளாதாரத்தால் தாங்குபவர்களுக்கு முதலிடம் கொடுத்துட்டு, படிக்காதவங்களுக்கும் பொருளாதாரத்தால் தாங்காதவங்களுக்கும் அப்படியே கடைநிலையை கொடுக்கிற ஒரு பொறுப்பை உடையது அல்ல. சபை என்பது எல்லோரும் வளருவதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ பக்தியில் வளருவதற்கு ஏதுவாக சத்தியத்திற்கு தூண் ஆதாரமா இருக்க வேண்டியது. ஆமென், அல்லேலூயா. அடுத்து பாருங்க, லாஸ்டா ஹிப்போக்ரசி, மாயமாலமற்றதாக. யாருக்குள்ள எல்லாம் மாயமாலம் இருக்கு? எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் பரலத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு 7 தூண்களை தான் இன்றைக்கு வேதத்துல வாசித்து காமிச்சோம். அந்த 7 தூண், முதலாவது சுத்தம் உள்ளதாக, 2வது சமாதானம், 3வது மென்மையாக, அடுத்து கவனிங்க 4வது மற்றவர்களை ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு நிலைக்கு உடையவர்களாக, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தவர்களாக, பட்சபாதம் இல்லாதவர்களாக, மாய்மாலமற்றவர்களாக. இப்படி ஒரு சபை இருந்தா நிச்சயமா அந்த சபை சத்தியத்திற்கு தூண் ஆதாரமா இருக்கும்போது வளரும். அதெல்லாம் இங்க கவனிக்கிறீங்க? வரலாமேன்றீங்க.